பத்திரிகை.com நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் நம்முடன் இருப்பவர் எகனாமிக் ப்ரொஃபஸர் ஆஃப் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மிஸ்டர் ஜோதி சிவஞானம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல நம்ம கேள்வியே இந்த வங்கிகள் இணைப்பு பற்றி எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த வங்கிகள் இணைப்புன்றது பொருளாதார சிக்கலுக்கு ஒரு தீர்வு காண முடியுமா, இல்லை இது சரியான நடவடிக்கைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அது ஒரு 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 நிர்வாகம் சார்ந்த ஒரு முடிவு. அதோட நோக்கங்கள் நல்ல விமர்சனத்துக்கு இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம சந்திச்சிட்டு இருக்க பொருளாதார பிரச்சனைகளுக்கு அது எந்த விதத்துலையும் தீர்வு அமையாதுங்க, உடனடி தீர்வு அமையாது. ஏன்னா நம்ம சந்திச்சிட்டு இருக்க பொருளாதாரம்னா நாங்கள் என்ன சொல்லுவோம், மேக்ரோ எக்கனாமிக் இஷ்யூஸும் அவங்க செஞ்சுருக்கிறது நம்ம சந்திச்சிட்ருக்க அந்த மேக்ரோ எக்கனாமிக் இஷ்யூஸுக்கான ஒரு தீர்வே கிடையாது. வங்கி இணைப்பு அது டோட்டலி டிஃப்ரெண்ட் இஷ்யூ. அதுவும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூ. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூ செய்யப்பட்ட நோக்கங்களை அது அடையுமாங்கிறது கூட அது பல கேள்விக்குறிகள்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம சந்திச்சிட்டு இருக்க பொருளாதார பிரச்சனைக்கு ஏஆர் மேக்ரோ எக்கனாமிக் இஷ்யூஸ். வளர்ச்சி தொடர்ந்து குறைஞ்சிட்டு வர்றது, வேலைவாய்ப்புகள் அதிகமாக இழப்புகள் ஏற்பட்டுருக்கிறது, வருமானம் குறைஞ்சிட்டு வருது, அரசுனுடைய வருவாய் குறைஞ்சிட்டு வருது, சேவிங்ஸ் குறைஞ்சிருக்குது, சாதாரண மக்களுடைய சேவிங்ஸ் குறைஞ்சிருக்கு, முதலீடு குறைஞ்சிருக்கு. இது எல்லாமே ஃபண்டமெண்டலி மேக்ரோ எக்கனாமிக் இஷ்யூஸ். இதை எதுவுமே எதற்கும் அது ஒரு தீர்வு அமையாது. ஆனால் இது நடைமுறைக்கு சாத்தியங்களா ஒரே வங்கின்றது எல்லாருக்குமே? இல்லைங்க, ஒரே வங்கிங்கிறது அதாவது அதுக்குள்ளே போவோம். வங்கி இணைப்புங்கிறது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒரு சில வங்கிகள் நஷ்டத்தில் போகுது, ஒரு சில வங்கிகள் லாபத்தில் போகுது. அந்த லாபத்தில் போகிற வங்கியை நஷ்டத்தில் போகிற வங்கியோட சேர்த்துட்டா அதுவும் கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல? கண்டிப்பாக. அடுத்தது எல்லாருக்கும் சாதாரண மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த வங்கிகள் இப்போ இதை இணைப்பினால் அடிப்படையான விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சிட்டு வருது. இந்த வங்கிகள் இணைப்பு எந்த விதத்தில் உடனே கடன் கொடுக்க வாய்ப்பு இருக்கும்? மேபி பெரிய கார்ப்பரேட்ஸ்க்கு அவங்க கொடுக்கலாம். பட் உடனடியாக வங்கிகள் கடன் கொடுக்கக்கூடிய சூழலில் இல்லை ஏற்கனவே. ஏன் ஏற்கனவே இல்லை அப்படின்னா, அவங்க 8லேருந்து 9 லட்சம் கோடி ரூபாய் வாராக்கடன் பிரச்சனையில் இருக்காங்க. அந்த வாராக்கடன் பிரச்சனை தொடர்ந்து இருந்துட்டு வருது. இதுக்கு வங்கிகள் என்ன செய்யுது, அவங்களுடைய லாபத்தை எல்லா வங்கிகளையும் புவராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதற்குன்னு இப்போ இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 1,60,000 கோடியோ என்னமோ வங்கிகள் லாபத்தை ஈட்டியிருக்காங்க. ப்ரொவிஷன்ஸ்னு சொல்லி இந்த வாராக்கடனை இது பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன்ஸ்னு கொடுக்குறாங்க. அது 2 லட்சம் கோடி என்னமோ ப்ரொவிஷன்ஸு. ஸோ 1,60,000 கோடி லாபத்தில் வந்த வங்கிகள் இந்த ப்ரொவிஷன்ஸ் கொடுத்த பிறகு 60,000 கோடி நஷ்டத்தில் போகுது. ஸோ இப்போ இதில் நஷ்டமும் லாபமும் யாரை சேர்ந்து இருக்குன்னா, அவங்க ப்ரொவிஷன் கொடுக்கல, இதை அரசு கொடுக்க சொல்லுது. ஸோ இந்த நஷ்டமும் லாபமும் அரசு என்ன ஒரு நிலைப்பாடு எடுக்குதோ அதை பொறுத்து அமையும். நீங்கள் வாராக்கடனுக்கு ப்ரொவிஷன் நிறையா கொடுங்கன்னா அவங்க மொத்த லாபத்தையும் கொடுத்துட்டு நஷ்டத்தை காட்டுறாங்க. இப்போ இந்த நஷ்டத்துக்காக நான் அதை இணைக்கிறேங்கிறீங்க. ஒட்டு மொத்தத்தில் லாபத்தில் போயிட்டு இருந்திருக்குது. இப்போ நீங்கள் வாராக்கடனை வசூல் பண்ணணும். அதை வசூல் பண்ணாமல் நீங்கள் ரெசல்யூஷனுங்கிறீங்க. ரெசல்யூஷன்னா என்னென்னா, ரொம்ப குறைந்த விலைக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணி நீ இதான் கொஞ்சம் கொடுத்துட்டு ரைட் ஆஃப் பண்ணிவிடு அப்படிங்கிற மாதிரி ரைட் ஆஃப் பல லட்சம் கோடிக்கு பண்ணிகிட்ருக்காங்க. அதன் தாண்டி இது மாதிரி ரெசல்யூஷன் சொல்லி கொஞ்சமாக வர வேண்டிய 50,000 கோடி வர வேண்டியதில் குறைவாக வாங்கிக்கிறாங்க. 50 லட்சம் கோடி இப்போ இந்த நிறையா ரெசல்யூஷன் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா முழு தொகை வரல, ஒரு பாதி அளவுக்கோ இல்லை கால்வாசியோ 10-15% கூட வாங்கிட்டு மீதியை ரைட் ஆஃப் பண்ணுறது இது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அவங்க கடன் கட்டல, வட்டி கட்டல, ரெசல்யூஷன் பண்ணி ரைட் ஆஃப் பண்ணுறீங்க, டைரெக்டாகவே ரைட் ஆஃப் பண்ணுறீங்க. இதெல்லாம் தாண்டி வங்கி ஏர்ன் பண்ண ப்ராஃபிட்டையும் ப்ரொவிஷன்னு சொல்லி நீங்கள் அதுக்குன்னு ஒதுக்கிட்டு அதற்கு மேலே கவர்மெண்ட் ரீகேபிட்டலைசேஷன் கொடுத்துட்ருக்கு. இப்போ இந்த வருடம் பட்ஜெட்டில் 70,000 கோடி கொடுத்துருக்காங்க. இப்படி வங்கிகளில் போடுற பணம் யாருடைய பணங்க? பொதுத்துறை வங்கிகளில் போடுற பணம் யாருடைய பணம்? என்னுடைய பணம், உங்களுடைய பணம், இவருடைய பணம், எல்லாருடைய பணமும். எந்த நம்பிக்கையில் நம்ம பொதுத்துறை வங்கியில் போடுறோம்? அரசு இதற்கு ஓனருங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம போடுறோம் இல்லையா?
பட் இப்போ நம்ம பணம் வந்து இது மாதிரிலாம் வந்து இழப்புக்கு உள்ளாகுது. இதை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு நீங்கள் ரீகேபிட்டலைசேஷன் என்னென்னா வரி பணத்தையும் அதுக்கு கொடுக்குறீங்க. 70,000 கோடி நம்ம வரி பணம், நம்ம டெபாசிட் மணி இப்படி இன்எஃபிஷியண்ட்டாக போகுது, இதை தாண்டி நம்ம வரி பணமும் இது போகுது. இது வந்து வங்கியை இணைக்கிறது மூலிமா இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி தீர்ந்துடும் சொல்லுங்கள்? இப்போ இந்த வங்கிகளை இணைக்கிறது மூலிமா வாராக்கடன் வந்துருமா? வங்கிகளை இணைக்கிறது மூலிமா நீங்கள் ப்ரொவிஷன்ஸ் இதுக்குன்னு செட் அசைட் பண்ணுற ப்ரொவிஷன்ஸை குறைச்சிருவீங்களா? அடுத்தது இது பொதுத்துறை வங்கிகள் இன்னெஃபிஷியன்ட் சொல்கிறது வந்து மிக மிக தப்பு. இப்போ நான் சொன்ன மாதிரி 1,60,000 கோடிக்கு மேலே இந்த தடவை ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க எல்லா பொதுத்துறை வங்கிகளும் சேர்ந்து. அதை நஷ்டமானதுக்கு காரணம் உங்களுடைய பொலிட்டிக்கல் டெசிஷன். ஸோ ஆலெல்லாம் இந்த என்பிஏக்கு கூட வந்து பொலிட்டிக்கல் அரசனுடைய தலையீடு தாங்க முக்கியமான காரணம். வங்கி இப்படி போகிறதுக்கு முக்கியமான காரணம் ஆலெல்லாம் இந்த பெரிய பிக் டிக்கெட் லோன்ஸ் எல்லாமே வந்து ஹையர் லெவலில் ஆர்பிஐ ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க, அரசோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க, இவங்க போர்டு பேங்க் போர்டு இவங்கெல்லாம் வச்சு தான் வந்து செய்கிறாங்க. இது ஒன்று பேங்க் மேனேஜர் ஒருத்தர் வந்து பிரான்ச்சில் இருந்து கொடுக்குறதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த லோன் கொடுத்ததெல்லாம் அரசு தான், அரசனுடைய ஒரு இதோடு தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி இந்த வங்கி இணைப்புகள் கூட அரசு தான் தீர்மானிக்குது. வங்கியோட போர்டு டிசைட் பண்ணல, இவங்க டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போர்டு மீட்டிங்கை போட்டு நம்ம மாற்றிட முடியுமா? வாட் இஸ் த பாயிண்ட் இன் த போர்டு? இது வந்து கவர்னன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுங்கிறாங்க. கவர்னன்ஸை இம்ப்ரூவ் பண்ணால் முதல்ல அரசு தலையீடு இல்லாமல் இருந்தால் தான் அது கவர்னன்ஸ் அங்கே இம்ப்ரூவ் ஆகும் இல்லையா? நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மீட்டிங் போட்டு நான் என்னத்தை மீட்டிங் போட்டு டிசைட் பண்ணுறது? போர்டு மீட்டிங் போட்டு என்னத்தை டிசைட் பண்ணுறது சொல்லுங்கள்? ஆல்ரெடி டிசைடட். ஓகே. அதே மாதிரி இப்போ டிசைட் பண்ண பிறகு இன்றைக்கி ரொம்ப கிரிட்டிக்கலான சூழலில் வந்து நுகர்வோர்கள் வந்து செலவு செய்யலை, முதலீட்டாளர்கள் வந்து முதலீடு செய்யலை, வங்கிகள் கடன் கொடுக்கணும் கடன் கொடுக்கல. இந்த சூழலில் நீங்கள் இதை செஞ்சுருக்கிறது வந்து கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு வருடம் இல்லை 1.5 வருடம் கூட இந்த சினர்ஜியை செட்டில் பண்ணுறதை ரெக்கன்சைல் பண்ணுறதுலேயே போயிடும். இவங்க ஒன்றிணைக்கிறதுக்கு வந்து நிறைய லாஜிஸ்டிக் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணணும். அந்த டெக்னாலஜி, அந்த சாஃப்ட்வேர், பர்சன்ஸு, பீப்புள்ஸ், ஸ்பேஷியலாக ஏரியா, இங்கே இருக்கிற பேங்க்கையும் அங்கே இருக்கிற பேங்க்கையும் மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி சினர்ஜிக் ஆகும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. இந்த விஷயம்லாம் தீர்றதுக்கே வந்து கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 6 மாதம், 1 வருடம், 1.5 வருடம் ஆகலாம். இதெல்லாம் செட்டில் ஆன பிறகு அவங்க லோன் கொடுக்கறத பற்றி பேசணும். இன்னொன்று அதில் ஏற்கனவே டெபாசிட் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது, சேவிங்ஸ் டெபாசிட் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. இதே மாதிரி தான் டிமானிட்டைசேஷன் டயத்தில் வந்து வங்கிகள்லாம் அதில் பிஸியாகப்பட்டாங்க. அப்போ இதே மாதிரி இன்னைக்கு வந்து சூழலில் வந்து அவங்க வந்து லோன் கொடுக்கக்கூடிய சூழலில் இல்லை, இருந்த போதும் அதில் கவனம் செலுத்த முடியாமல் இதில் கவனம் செலுத்துகிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் தாண்டி திஸ் இஸ் நாட் எ மேக்ரோ எக்கனாமிக் பாலிசி டு அட்ரஸ் அவர் கரண்ட் இஷ்யூஸ். ஓகே. இப்போ இந்த பொருளியல் சிக்கல்னு வரப்போ வந்து சாதாரண ஒரு சாமானிய மக்கள் அதை எப்படி சமாளிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, இப்போ நம்ம சாமானிய மக்கள் வந்து இது அவங்க தனியாக சமாளிக்கக்கூடிய விஷயம் இல்லை. அவங்க இந்த கஷ்டத்தை சந்திக்கிறாங்க. ஓகே. சந்திக்கிறது அரசு எப்படி சமாளிக்கணுங்கிறது தான் கேள்வி. இது வந்து ஒரு பேரின ஒட்டுமொத்த பொருளாதார பிரச்சனை. இதை வந்து சாதாரண மக்கள் எப்படி சமாளிப்பாங்க? இப்போ பண மதிப்பிழப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அது மாதிரி அவங்க வந்து அந்த பாதிப்பை வந்து அவங்க சந்திக்க தான் வேணும். அதனால் இதை வந்து அரசு தான் தலையிட்டு இந்த இதை வந்து செய்யணும். ஆமாம். இந்த பொருளாதார நெருக்கடி வந்து பங்கு சந்தையில் என்ன மாதிரி தாக்கத்தை உருவாக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை பங்கு சந்தையில் வந்துட்டு இதை சுட்டி காட்ட முடியுங்களா? ஒரு வீழ்ச்சியோ இல்லை ஒரு முன்னேற்றத்தையோ வந்துட்டு ஒரு பங்கு சந்தை சுட்டி காட்ட முடியுங்களா? காட்டுங்க, ஓரளவுக்கு காட்டும். அதாவது முக்கியமாக வந்து பொருளாதாரத்தோட அடிப்படை வந்து நல்லா இருந்தால் பங்குச்சந்தை வந்து நல்லா இருக்கும். பொருளாதாரத்தோட அடிப்படை வந்து கேள்விக்குறியாக இருந்ததுன்னா பங்குச்சந்தையும் வந்து கேள்விக்குறியாக இருக்கும். அண்மையில் வந்து இப்போ நடந்தது என்னென்னா, பங்குச்சந்தை கடந்த ஒரு சில ஆண்டுகளாகவே வந்து சரியாக இல்லை. அது வந்து ஒரு இதில் தான் வந்து ஏற்ற இறக்கத்தோடு தான் வந்து இருந்துகிட்ருக்குது. முக்கியமாக ஒரு சில பங்குகளை தவிர இந்த லார்ஜர் மார்க்கெட், மற்ற மார்க்கெட் எல்லாம் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது. அந்த சென்செக்ஸ் நிஃப்டின்னு சொல்லுவோம், அதில் உள்ள முக்கியமான சில பங்குகள், இந்த ப்ளூ சிப்ஸ், இதை தவிர மற்றது அனைத்துமே வந்து ரொம்ப ஒரு அதில் பாதாளத்தில் தான் அதனுடைய மதிப்புகள்லாம் இருக்குது. இப்போ அதுவும் வந்து கீழே அண்மை காலத்தில் வந்து கடுமையான ஒரு வீழ்ச்சியை சந்திச்சுது. எப்போன்னா பட்ஜெட்டுக்கு அப்புறம்
பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ண பிறகு, கடந்த மத்திய அரசினுடைய பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ண பிறகு அது வந்து அதாவது பொருளாதாரம் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்குது. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பட்ஜெட்டில் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா 2வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த அரசு வந்து இருக்குது, இதில் நல்ல தீர்வுகள் கிடைக்கும் நம்ம சந்திச்சிட்டு இருக்க பிரச்சனைங்கிற மாதிரி பட்ஜெட்டில் வந்து ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்புக்கு வந்து எதுவுமே நடக்கலை. பட்ஜெட்டில் அவங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்கலைன்னா கூட பரவாயில்ல, அந்த எதிர்பார்ப்புகளுக்கு எதிர்மறையாக சில விஷயங்கள் வந்து பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. முக்கியமாக வந்து இந்த சூப்பர் ரிச் மேலே வந்து ஒரு வரி விதித்தாங்க. சர்சார்ஜ்னு சொல்லுவாங்க அதை. அதாவது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ், வெளிநாட்டிலேருந்து முதலீடை உள்ளே கொண்டு வந்து முதலீடு செய்கிறாங்க. அவங்களுடைய வருமானத்தில் அவங்க ஏர்ன் பண்ணக்கூடிய, அந்த முதலீட்டில் ஏர்ன் பண்ணக்கூடியதில் ஏற்கனவே வந்து அவங்க கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ்ன்னு வந்து பே பண்ணுறாங்க. அந்த டேக்ஸ் மேலே ஒரு சர்சார்ஜ் விதித்தாங்க. அந்த சர்சார்ஜை வந்து அவங்க சரியாக ஏற்றுக்கல. அதே மாதிரி ஏஞ்சல் டேக்ஸ்ன்னு சொல்லி புதுதாக தொழில் தொடங்குறவங்க, ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு வந்து ஒரு வரி விதித்தாங்க. அது இல்லாமல் இந்த கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு தொழில் நிறுவனமும் வந்து சமூகத்துக்கு எதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் நம்ம பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து கட்டாயப்படுத்தினாங்க. சரி, ஒரு சில நிறுவனங்கள் நல்லாவே பண்ணுறாங்க. இப்போ டாட்டா இருக்கட்டும், இது சிவநாடார், HCL சிவநாடார் இருக்கார், அசீம் பிரேம்ஜி, விப்ரோ, இவங்கெல்லாம் வந்து விருப்பப்பட்டு அந்த இதுக்கு மேலேயே நிறைய செஞ்சிட்ருக்காங்க. ஒரு சிலர் அதில் முன்ன பின்ன இருக்கலாம். அதை வந்து அரசு வந்து கட்டாயமாக்கி, இது கம்பல்சரி, அது கூட பரவாயில்ல, கட்டாயப்படுத்துறது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை தாண்டி என்ன செஞ்சாங்க, சப்போஸ் நீங்கள் இதில் வந்து ஏதாவது செய்யலை அப்படிங்கிற மாதிரி வந்ததுன்னா அதை வந்து ஒரு கிரிமினல் குற்றமாக கருதப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜெயில் போகிற அளவுக்கு, தண்டனை கொடுக்குற அளவுக்கு அது வந்து கடுமையாக இது பண்ணாங்க. அதை அவங்க வந்து பெரிய கேள்விக்குறியாக என்ன கேட்குறாங்க, நாங்கள் வந்து இங்கே பொருள்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம். we are here to manufacture car or automobile, whatever it may be. we are not here to build toilets. that is your responsibility அப்படிங்கிறாங்க. அது வந்து அரசனுடைய பொறுப்பு, சமூக பொறுப்புகள் வந்து உங்களுடைய பொறுப்பு. அப்படியே நாங்கள் செய்யலைன்னா கூட வந்து எங்களுக்கு ஒரு பெனல்ட்டி போடுங்க, அதை கட்டாயமாக கூட ஆக்குங்க, ஆனால் நான் செய்யலைன்னா என்னை கிரிமினலாக பார்ப்பேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்கிற மாதிரி அவங்க அதை கடுமையாக எடுத்துக்கிட்டாங்க அவங்கெல்லாம். அதுக்கு அடுத்தது வந்து ஆட்டோவில் ஒரு சில அந்த இன்ஜின்லாம் வந்து எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ்க்கு மாறணும் அப்படிங்கிற மாதிரி சில இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதான் இந்த இப்போ நம்ம வச்சுருக்க கார்லினுடைய இதெல்லாம் வந்து வாழ்நாளை சுருக்கிட்டு நம்ம இம்மீடியட்டாக அதுக்கு ரீப்ளேஸ் ஆகணுங்கிற மாதிரி, அது மாதிரி கட்டமைப்புலாம் வந்து ஒரு நீண்ட காலத்து தான் உருவாக்க முடியும், அது தானாக உருவாகணும். அரசு வந்து இப்போ இவ்வளோ பெரிய மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி நமக்கு வந்து, இப்போ சென்னை வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஆட்டோ ஹப், இந்த ஹப்போட இல்லாமல் கூட ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வந்து அவ்வளோ தூரம் ஓவர் த பீரியட் வந்து டெக்கேட்ஸ் வந்து இதெல்லாம் வந்து உருவாகி வந்திருக்கு. அத்தனையும் மாற்றிட்டு மொத்தத்தையும் மாற்றணுங்கிறது அது வந்து பெரிய இது. அதெல்லாம் அவங்க ரொம்ப கடுமையாக எதிர்த்தாங்க. இந்த இதெல்லாம் வந்து இது பண்ணாங்க. அதே மாதிரி வெஹிக்கிள் மேலே அந்த பதிவு தொகை கட்டணம், ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜை வந்து அதிகப்படுத்தினாங்க. இதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப எதிர்த்து தான் வந்து பங்குச்சந்தை வந்து உடனே அவங்க இந்த டேக்ஸ் போடுறானோடனே அவங்கெல்லாம் எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பங்குச்சந்தை 1000, 1500 இதுக்கு மேலே கீழே விழுந்ததோடு இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து $4.5 பில்லியன் அளவுக்கு வந்து இங்கேருந்து முதலீடுகள் வெளியே போயிடுச்சு. ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் டேக்ஸ் எல்லாம் வாங்கவே முடியாது. ஸோ இந்த இது முன்னாடி ஒரு 2-3 வாரத்துலேயே வந்து அவங்க அத்தனையும் வந்து திரும்பி பெற வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க. அதனால் வந்து இது வந்து இப்போ ஏற்கனவே பொருளாதாரம் கீழே போயிட்டுருக்குது, அதில் ஒரு இன்னும் அந்த ஸ்பீடை வந்து ஆக்சலரேட் பண்ணுற மாதிரி ஒரு இது. அடுத்தது இது வந்து முதலீட்டாளர்களோட நம்பிக்கையை வந்து ரொம்ப ஒரு கேள்விக்குறி ஆக்கிடுச்சு இந்த நடவடிக்கை. இது மாதிரி தான் இன்னமும் அவங்க வந்து அந்த ரெஸ்பான்ஸ் வந்து அதை வித்ட்ரா பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2வது வாரம் இந்த வங்கிகள் இணைப்பை சொன்னாங்க. இன்னும் பொருளாதாரத்துக்கு அடிப்படையான தீர்வுகளை வந்து இன்னும் அவங்க வைக்கல. இந்த வட்டி விகிதம் சரிவு இல்லை வைப்பு நிதி விகிதம் சரிவுன்னு சொல்லிட்டு வரது சாமானிய மக்கள் வந்துட்டு அந்த நெருக்கடியிலேருந்து எப்படி தப்பிக்க முடியும்? இல்லைங்க, அதாவது நான் அதுக்கு முன்னாடி இந்த வட்டி விகிதத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி, வட்டி விகிதம் வந்து முதல்ல வந்து RBI வந்து என்ன செய்யுது, அதாவது இந்த 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 பொருளாதார சரிவை பற்றி நான் சொல்லிடுறேன், அதிலிருந்து இதுக்கு வருவோம், அப்போ தான் அது தெளிவாக இருக்கும். அதாவது இந்த பொருளாதார சரிவுங்கிறது வந்து வளர்ச்சி விகிதத்தில் ஏற்படுற சரிவு. நம்மளுடைய பொருளாதாரம் வந்து
இப்போ வந்து சென்ற வருடம் நம்ம ஒட்டுமொத்த ஜிடிபி, அதாவது உள்நாட்டில் பண்ணக்கூடிய உற்பத்தியினுடைய மதிப்பு, அன்றைய விலைவாசியில் எவ்வளோ மதிப்பு அப்படிங்கிறது ஒரு 140 லட்சம் கோடின்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு 5%, ஒரு 7 லட்சம் கோடி அதிகமாகுது அப்படின்னா வளர்ச்சி விகிதம் 5%ன்னு சொல்கிறோம். ஓகே. இந்த சைஸ் ஆஃப் த கேக் அது வந்து எந்த அளவுக்கு அதிகமாகுது, அந்த ரேட்டை தான் இன்க்ரீஸ், ரேட் ஆஃப் ஜிடிபி இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் நிறையா உற்பத்தி பண்ணுறீங்கன்னு அர்த்தம். சரி. முதலீடு, அப்போ அந்த உற்பத்தி பண்ணும்போது நீங்கள் முதலீட்டை பயன்படுத்துகிறீங்க, வேலைவாய்ப்புகளை உருவாக்குறீங்க, வேலைவாய்ப்பு கிடைக்கிறவங்களுக்கு வருமானம் கிடைக்குது, அவங்க அதை செலவு பண்ணுவாங்க, தேவை உருவாகும், இப்படிலாம் நடந்துகிட்ருக்கும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான குறியீடு. இந்த குறியீடு தான் எல்லாருமே பார்த்துட்ருப்பாங்க. உங்கள் ஜிடிபி எந்த விதத்தில் வந்து அதிகமாகுது அப்படிங்கிறத பார்த்துட்ருப்பாங்க. இது வந்து இது 2007-08க்கு அப்புறம் வந்து உலக பொருளாதாரத்துக்கு மந்தம் வந்தது இல்லைங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து கீழே வர ஆரம்பிச்சிது. அதற்கு முன்னாடி வந்து நம்ம 8-9% கிட்டத்தட்ட வளர்ந்தோம். அதற்கு முன்னாடி போனீங்கன்னா உடனடியாக நம்ம இந்த 8-9% அடையில. பிரிட்டிஷ் பீரியடில் 1% ஒரு அதுக்கும் கீழே வளர்ச்சி விகிதம் இருந்தது. அதற்கப்புறம் நம்ம வந்து பிளானிங்லாம், திட்டம்லாம் ஏற்றினோம். ஒரு 3-4% வந்து வளர்ச்சி அதிகமானுச்சு. இருந்தபோதும் வந்து அது வந்து போதுமானதாக கருதலை. ஏன்னா வந்து அதனால் முழுமையாக வறுமை ஒழியல, எல்லோருக்கும் வேலை வாய்ப்புங்கிறது கிடைக்கல, ஒரு சுபிட்சம் இல்லை, அதனால் ஏற்றத்தாழ்வுலாம் நிறையா இருந்தது. அதனால் அந்த வளர்ச்சி போதாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னும் அதை வந்து ஹிண்டு க்ரோத் ரேட்னு ராஜகிருஷ்ணான்னு ஒரு பொருளாதார அறிஞர் வந்து அதை ஹிண்டு க்ரோத் ரேட்னு சொன்னார். அதை 3-3 தாண்டாது. அப்போ என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து அதிகமான வளர்ச்சி விகிதம் இருந்தால் தான் வறுமை குறையும். வளர்ச்சி இருக்குது ஆனால் வறுமையெல்லாம் குறையல. அப்படிங்கும்போது இதற்கு என்ன காரணம்னா, அதிகமான வளர்ச்சி இருக்கும்போது தான் வந்து அதன் பலன் வந்து எல்லாரையும் போய் சென்றடையும். அதனால் இந்த வளர்ச்சி பத்தாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ 90-91களில் வந்து நம்ம புதிய பொருளாதார கொள்கையை வந்து ஏற்றணும், அனுமதித்தோம். அப்போ என்ன சொன்னாங்க, இதனுடைய நோக்கம் என்னென்னா, இந்திய பொருளாதார வளர்ச்சியை வந்து அதிகமாக்குறது, டு பிளேஸ் இந்தியன் எக்கானமி ஆனால் ஹையர் க்ரோத் ட்ராஜெக்டரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதில் கிட்டத்தட்ட வெற்றியும் அடைஞ்சாங்க. 90களில் 5-6-7% வந்து இப்போ அந்த 2004-2014 அந்த 10 ஆண்டுகளில் வந்து கிட்டத்தட்ட 8-9 வளர்ச்சி விகிதத்தை எட்டினோம். நம்ம வந்து 2 இலக்க வளர்ச்சி கூட போயிடுவோமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எதிர்பார்ப்புகள் இருந்தபோது அந்த 2007-08 உலக மந்தம் வந்த பிறகு நம்ம வளர்ச்சி வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட ஆரம்பிச்சுது. இருந்தபோது முதல் 1-2 ஆண்டுகள் நம்ம சமாளித்தோம். பட் அதற்கப்புறம் வந்து அது சரிய தொடங்கியது. அப்போ தான் இவங்க எதிர்க்கட்சி பிஜேபியாக இருந்தப்போ அவங்க என்ன சொன்னாங்க, 8-9% வளர்ச்சியவே வந்து ஜாப்லெஸ் க்ரோத்து, இதில் வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெண்ட்லாம் வந்து ரொம்ப கன்வின்சிங்காக வச்சாங்க. அதில் ஓரளவுக்கு உண்மையும் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த வளர்ச்சி விகிதம் சரிய ஆரம்பிச்சுது. ஸோ 2014 அப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து அதிகமாக சரிகிறப்ப தான் வந்து இவங்க வந்து இந்த கவர்மெண்ட் வந்து தோத்துடுச்சு. ஸோ பொருளாதாரம் மிக கடுமையான சரிவை சந்திருச்சு. அதனால் நாங்கள் வந்து இதை சரி பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதிகள். இவங்க வளர்ச்சியில் வேலைவாய்ப்பு இல்லை, வளர்ச்சி விகிதமும் இப்போ கீழே வந்துடுச்சு. அதனால் நாங்கள் வந்து அந்த வேலைவாய்ப்புகளை உருவாக்குவோம், 2 கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்குவோம், வளர்ச்சி விகிதத்தை கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வெற்றி பெற்று வந்த பிறகு ஒரு 3 ஆண்டுக்கு பொருளாதாரத்தை பற்றி எதுவுமே செய்யலை. அரசியல் பிரச்சனைகள் தான் நிறையா பார்த்துருப்பீங்க. வந்ததுலேருந்து டே 1லேருந்து நிறைய அரசியல் பிரச்சனை, முக்கியமாக மதம் சார்ந்த அரசியல் பிரச்சனைகள்லாம் வந்து நிறைய கையில் எடுத்துக்கிட்டாங்க. அந்த கறி சாப்பிடலாமா, அது மாதிரி மாட்டுக்கறி, அது மாதிரி பிரச்சனைலாம் நிறையா வந்தது. திரும்பி மதம் மாறினவங்க திரும்பி வர்றது, இது போன்ற பிரச்சனைகள் தான் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க. 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ அந்த ஒரு அதிருப்தி வெளியே ஓப்பனாக வர ஆரம்பிச்சிருப்போ பொருளாதாரத்தை பற்றி அக்கறை காட்டலையே அப்படிங்கிறப்ப தான் வந்து டிமானிட்டைசேஷனை அனௌன்ஸ் பண்ணாங்க. அது வந்து என்னென்ன கடுமையான விளைவுகளை ஏற்படுத்துனதுன்னு நமக்கு தெரியும். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 12%, நம்ம பொருளாதாரத்தில் 12.2% இருந்த பண சர்க்குலேஷனை, எக்கானமியில், ஜிடிபியில் பணம் சர்க்குலேஷனில் இருக்க, புழக்கத்தில் இருக்கிற பணம் வந்து லிக்விட் கேஷோட பர்சன்டேஜ் வந்து 12%க்கு மேலே இருந்தது. அதை ஒரே நைட்டில் நீங்கள் மொத்தத்தையும் வந்து வெளியெடுக்கிறீங்க. வெளியெடுத்தோன்னே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பணம் கையில் வச்சுட்டு செலவு பண்ணுறவங்களாம் யாருன்னா சாதாரண மக்கள். அதிகமாக சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்க, முறைசாரா துறையில் இருக்கிறவங்க, சிறு தொழில் செய்கிறவங்க,
விவசாயிகள் அந்த விவசாய பொருள்களை வாங்கக்கூடிய மண்டி இது மாதிரி இவங்க எல்லாமே வந்து பணத்தை தான் அடிப்படையில் வச்சுக்கிட்டு செய்வாங்க. இப்போ பொருள்களை போய் நான் மண்டியில் விற்கணும், உற்பத்தி பண்ண விவசாய பொருள்களை போய் நான் விற்கணும்னா அவங்க பணம் தான், கேஷ் தான் கொடுப்பாங்க. எனக்கு வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இந்த இதெல்லாம் வந்து டிஜிட்டல் பேமெண்ட்லாம் அப்படிலாம் கிடையாது. அதனால் நீங்கள் உடனடியாக வந்து இந்த 12% உள்ள பணத்தை வந்து மொத்த உடம்புலேருந்து பிளட்டை சக் பண்ணால் என்ன அது மாதிரி கிட்டத்தட்ட நீங்கள் எக்கானமிலேருந்து சக் பண்ணோன்னே அது வந்து நம்மளுடைய தேவையை, மக்களினுடைய செலவு செய்யக்கூடிய அந்த தேவையை வந்து கடுமையாக வந்து இட்ஸ் அ ஷாக். யூ ஆர் கிவிங் அ ஷாக் டு தி எக்கானமி. அதிலிருந்து 50 நாள் அதில் பல பேர் பாதிக்கப்பட்டாங்க, நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஆனால் இந்த விவசாயம், இந்த சிறு தொழில்கள், முறைசாரா துறையெல்லாம் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. 6 மாதத்தில் இவங்க சொன்ன குறிக்கோளும் எதுவும் நிறைவேறலை. கருப்பு பணத்தை பிடிப்போம், கள்ளப்பணத்தை பிடிப்போம்னாங்க. மொத்த பணமும் வங்கிக்கு அந்த 50 நாளில் வந்துருச்சு. நான் ரிசர்வ் வங்கி அதை உடனே சொல்லலை, நாங்கள் எண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. உலகத்தில் யாருமே பணத்தில் வங்கிலாம் இப்போ எண்றதில்லை. நீங்கள் சாதாரண வங்கிக்கு போனாலும் அந்த டெல்லர் மிஷின் ஒன்று இருக்கும், அதில் போட்டாலே அது சொல்லிடும். அவங்க 2 வருஷமாக கவுண்ட் பண்ணி கடைசியாக எல்லாம் வந்துருச்சு, 99% வந்துருச்சுன்னு இப்போ 2 சொன்னாங்க. அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா அதில் கருப்பு பணமும் இல்லை, கள்ள பணமும் இல்லை. என்ன இல்லை, இருந்தவங்க கூட மாற்றிருக்கலாம். கருப்பு பணத்தை மாற்றிருக்கலாம், கள்ளப்பணத்தை மாற்ற முடியாது. பேங்க் பார்த்துட்டு தானே வாங்கியிருக்கோம். அப்போ கள்ளப்பணம் இல்லை அதில். அதுக்கப்புறம் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன். நாங்கள் இப்போ இன்றைக்கி வந்து ரிசர்வ் வங்கியோட ஆனுவல் ரிப்போர்ட் படி கிட்டத்தட்ட அன்னைக்கு இருந்த பண சர்க்குலேஷன் இன்றைக்கி வந்துருச்சு. அப்போ டிஜிட்டலுக்கும் நீங்கள் போகல. 12.2% இன்றைக்கி சர்க்குலேஷன் போன மார்ச்சோட கேஷ் சர்க்குலேஷன் ஜிடிபியில். ஒரே வித்தியாசம், அன்னைக்கு வந்து 500 1000 இருந்தது, அது ஹை டினாமினேஷன் நோட்டுனாங்க. இன்னைக்கு 500 2000 இருக்குது. அது 500 1000 வந்து 85% இருந்தது. இன்னைக்கு 500 2000 82.2% இருக்குது. கிட்டத்தட்ட அதே ரேஷியோ ஆஃப் ஜிடிபியும் வந்துருச்சு. ஒரே வித்தியாசம் என்னென்னா, அன்னைக்கு வங்கியில் யாரும் கள்ளப்பணத்தை பிடிக்கல, கருப்பு பணம் பிடிக்கல, கள்ளப்பணம் பிடிக்கல. இன்றைக்கி ஆர்பிஐ ரிப்போர்ட் என்ன சொல்லுது, 200 ரூபாய் புதுசாக வந்த 200 ரூபாய், 500 ரூபாய், 2000 கள்ள நோட்டு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு இதை வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இதில் அந்த செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் நிறையா இருக்குன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும் போல் இருக்குது. அதனால் வந்து நிறையா வந்திருக்குங்க. ஸோ அதனுடைய எந்த நோக்கமும் நிறைவேறாத இது ஒரு பக்கம். அவங்க எதிர்பார்த்த நோக்கம் எதுவும் நிறைவேறல. ஆனால் பொருளாதாரத்தை அது பாதித்த விதம் வந்து ரொம்ப மிக கடுமையாக வந்து இருந்தது. அதை தொடர்ந்து 6 மாதத்துக்குள்ளே அதெல்லாம் ரெக்கவர் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்டது. ஜிஎஸ்டி வந்து அடிப்படையில் ஒரு வந்து வரி சீர்திருத்தம், எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம மறைமுக வரி ஒரே ஒரு பேஸு, கன்சம்ஷனுங்கிறது ஒரு பேஸு. அந்த பேஸில் மத்திய அரசு ஒரு 7 வரி வசூலிக்கிறது, மாநில அரசு ஒரு 5-6 வரி வசூலிக்கிறது. இது மாதிரி டிஃப்ரெண்ட் ரேட்டு. இந்தியா ஃபுல்லாக பல மாநிலங்கள் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சட்டம். இப்படிலாம் வந்து அதில் நிறைய காம்ப்ளிகேஷன் இருந்தது. அதை வந்து ஒரு நாடு ஒரு வரின்னு ஒரு ஸ்லோகன் வச்சாங்க. அது உண்மை தான். அந்த ரிஃபார்ம் வந்து பலனளிக்கக்கூடியதான். ஆனால் அதை இவங்க அமல்படுத்தின விதம், இதிலிருந்து வர கிரிட்டிசிசத்துலேருந்து எஸ்கேப் ஆகலாம்னு நினச்சாங்களா என்னமோ தெரியல. அதனால் வந்து அவசரமாக அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அது வந்து ஒரு நாடு ஒரு வரிங்கிறது போய் 5 ஸ்லாபில் சென்ட்ரல் ஜிஎஸ்டி தனி, ஸ்டேட் ஜிஎஸ்டி தனி, அந்த ஐஜிஎஸ்டிங்கிறது தனி. ஸோ அப்படின்னா பார்த்துங்க எவ்வளோ வரிகள், எவ்வளோ காம்ப்ளெக்சிட்டி. இதை அமல்படுத்துறதுக்கு நிறைய ப்ரிப்பேர்ட்னஸ் வேணும். அந்த ப்ரிப்பேர்ட்னஸ்லாம் சாதாரண சிறுதொழில் பண்ணுறவங்கள்ட்டையோ அரசுகிட்டையும் இல்லை. இது மாதிரிலாம் இருக்குது. இதை தாண்டி இன்னொரு பாதிப்பு என்னென்னா, இப்போ இந்த பட்ஜெட்டில் அவங்க இந்த ஃபஸ்ட் இதில் அனௌன்ஸ் பண்ணல கூட சொன்னாங்க, இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டு. இப்போ நான் ஏற்கனவே சில டேக்ஸ் கட்டியிருப்பேன், அந்த டேக்ஸுக்கு வந்து ரீஃபண்ட் கொடுக்கணும் இன்புட்ஸுக்கு. அதுதான் ஜிஎஸ்டி. அதை கேஸ்கேடிங் இல்லாமல் பண்ணுறது. அந்த சிறு தொழில் நிறுவனங்களுக்கெல்லாம் அந்த இதை வந்து ரீஃபண்டை வந்து நான் வந்து 30 நாளில் பண்ணிடுறேன் அப்படின்னு இவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் கிட்டத்தட்ட அது இம்ப்ளிமெண்ட் பண்ணி எத்தனை மாதம் ஆச்சுங்க? 30 எத்தனை மாதம், 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இவங்க வந்து இப்போ தான் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. அவனுக்கு அந்த சர்க்குலேஷன் இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான்? இனிமேல் வரவங்களுக்கு நாங்கள் 60 நாளில் ரிட்டர்ன் பண்ணிட்டோன்ட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ரிஃபார்ம்னு சொல்கிறாங்க. நான் வந்து உங்களுக்கு பணம் கொடுக்கணும், அதை நான் 30 நாளில் கொடுத்துட்றேன்னு உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன். இது எந்த விதத்தில் ரிஃபார்ம் ஆக முடியும்? நீங்கள் எனக்கு நிறுத்தி வச்சதே தப்பு.
நான் உங்கள் பணத்தை நிறுத்தி வச்சதே தப்பு, அதை நான் 30 வருஷம் நாளில் கொடுத்துட்றேன்னு இன்றைக்கி சொல்கிறேன். அப்போ இது வரைக்கும் அந்த சிறு தொழில் பண்ணுறவங்களாம் அவங்களுக்கு சர்க்குலேஷன் இல்லாமல், ஸோ அவங்களாம் கடுமையாக திருப்பூர்லாம் பல யூனிட்ஸ்லாம் மூடிட்டு போயிருக்காங்க. ஏன்னா இவ்வளோ வேலையாட்கள் இருந்தால் அது நீங்கள் ஜிஎஸ்டிக்குள்ளே வரணும் அப்படின்னோன்னா அவன் ஆட்களை குறைச்சி பார்த்தா அப்பயும் கஷ்டங்கிறப்ப எல்லாம் மூடிட்டு. ஸோ இப்போ இது வந்து அடுத்த ஒரு ஷாக் டு தி எக்கானமி. ஓகே, அடுத்தது அரசுக்காக இது பயன்படுத்துதா? சரி, எக்கானமிக்கு ஷாக்கு. ஓகே, அரசுக்கு என்ன கொடுத்துருக்கணும் இது அப்படின்னா, வரி வந்து எளிமையாக இருக்கணும். பே பண்ணுறவங்களுக்கும் ஒரு வரியோட நோக்கம் வந்து 2 விதமான நோக்கம். ஒன்று, எனக்கு வந்து அது எளிமையாக இருக்கணும். இன்றைக்கி அது எளிமையாக இல்லை, ஏற்கனவே இருந்தோட பயங்கர கஷ்டமாக இருக்குது. ரெண்டாவது, அரசுக்கு போதுமான வருவாயை ஈட்டு தந்திருக்கணும். அதிகமாக கூட வேண்டாம். ஏற்கனவே இந்த இன்டைரக்ட் டேக்ஸஸ்லாம் எவ்வளோ வாங்கிட்டு இருந்தாங்க, கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை வந்து ரெவென்யூ நியூட்ரல் ரேட்டும்பாங்க. ரெவென்யூ நியூட்ரல் ரேட்னா ஜிஎஸ்டி கொண்டு வராமல் ஏற்கனவே மற்ற டேக்ஸ்லாம் என்ன கலெக்ட் பண்ணியிருக்குமோ அந்த ரெவென்யூ இதில் வந்திருக்கணும். ஓகே, அந்த ரெவென்யூ நியூட்ரல் ரேட்டு வந்து இவங்க வந்து எது அரைவ் பண்ணாங்கன்னு தெரியல, 5 ரேட்டாக வச்சாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து 1 லட்சம் கோடிக்கு மேலே அதில் ஷார்ட்டேஜ் வந்திருக்குது. ஏற்கனவே கலெக்ட் பண்ணி இருந்த டேக்ஸில் வந்திருக்க ரெவென்யூவை விட இது 1 லட்சம், பட்ஜெட் பண்ணதில் 2 லட்சம் கோடி ரூபாய் ஷார்ட்டேஜ் வந்திருக்குது. ஸோ ஏன்னா அந்த இன்னொரு 1 லட்சம் கோடி ரூபாய் எதுலன்னா உங்களுடைய குரோத்து கீழே போகும்போது உங்கள் வரி வருவாய் போகும். இப்போ 100 ரூபா நீங்கள் உங்கள் வருமானம் ஜிடிபி, அதில் நான் 10% டேக்ஸ் பண்ணுறேன்னா 10 ரூபா. ஜிடிபி 200 ரூபான்னா டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணாமல் எனக்கு 20 ரூபா கிடைக்கும். ஓகே, 10%னால அது குறைஞ்சதுன்னா வரி வருவாயும் குறையும். ஸோ கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு இவங்க பட்ஜெட்டில் எஸ்டிமேட் பண்ணதை விட வரி வருவாய் குறைஞ்சிருக்குது மொத்தத்திலேயே. அது இல்லாமல் ஜிஎஸ்டியில் 1 லட்சம் ரூபாய், ஸோ 2 லட்சம் கோடி ரூபாய் வரி வருவாய் குறைஞ்சி போயிருக்குது அரசுக்கு. அது வந்து பயங்கரமான அவங்கள நிதி நெருக்கடிக்கு தள்ளியிருக்கு. ஸோ இப்போ அவங்களோட நோக்கமும் இதில் நிறைவேறல. இதை தொடர்ந்து இன்றைக்கி வந்து அந்த பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட்டு, ஸோ 1 by 1 வந்து கவர்மெண்ட் பாலிசியே வந்து எக்கானமிக்கு ஒரு ஷாக்காக அமைஞ்சிருக்குது. இது எந்த சூழலில் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, எக்கானமி கீழே போயிட்டுருக்கப்போ நடக்குது. ஒட்டுமொத்த எக்கானமியும் வந்து கீழே போயிட்டுருக்குது, ஜிடிபி கீழே போயிட்டுருக்கு. இந்த ஷாக்கெலாம் அந்த ஸ்பீடை வந்து ஆக்சலரேட் பண்ணிடுச்சு. ஸோ அதிகமாக்கி இன்றைக்கி என்ன க்ரோத் ரேட், இப்போ கடைசியாக வந்த க்ரோத் ரேட்னா 5% ஆஃப் தி ஜிடிபி, 5% குவார்ட்டர்லி 1 1920க்கு வந்து முதல் காலாண்டினுடைய வளர்ச்சி விகிதம் 5%ங்கிறோம். இப்போ இந்த 5% அதிகமாக குறைவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை எதோட ஒப்பிடுவீங்க? எக்கனாமிக் சர்வே அரசெல்லாம் என்ன சொல்கிறாங்க, சைனாவை விட நம்ம அதிகமாக இருக்கும், உலகத்தை விட அதிகமாக இருக்கும். அதெல்லாம் அப்படிலாம் பார்க்கக்கூடாது. இங்கே நம்மளோட பொட்டென்ஷியல் க்ரோத்துன்னு இருக்குது. பொட்டென்ஷியல் க்ரோத்னால் நீங்கள் ஏற்கனவே என்ன வளர்ச்சி விகிதத்தை எட்டியிருக்கீங்க, அதை வந்து நீங்கள் அதிகமாக குறைஞ்சிருக்கீங்களா? அதிகமாக நம்ம 8-9% அடைஞ்சிருக்கோம். அப்போ அதோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து குறைவு 5%. பட் அந்த 3% வித்தியாசம் இல்லை, இது இதை விட குறைவு. எப்படின்னா 2014 வந்து அந்த 8ஓட கம்பேர் பண்ணால் என்ன செய்யணும்னு சொல்கிறேன். 2014 இந்த அரசு ஆட்சிக்கு வந்த உடனே என்ன சொன்னாங்க, ஜிடிபியை கணக்கிடுற முறையை மாற்றி அமைச்சாங்க. மாற்றி அமைச்ச உடனே ஏற்கனவே இருந்த ஜிடிபியை விட இது வந்து ஒரு 2% அதிகமாகிடுச்சு. பொருளாதாரத்தில் எதுவும் நடக்கலை. அந்த கம்ப்யூட்டிங் மெத்தடாலஜியை நான் மாற்றி அமைச்சு 2% அதிகமாகிடுச்சு. ஸோ இவங்க அரசு வந்தோன்னா 2% அதிகமாகிடுச்சு. அந்த ரிவைஸ் பண்ண மெத்தடை இன்னொரு தடவையும் ரிவைஸ் பண்ணாங்க இடையில. ஸோ அதான் வந்து அரவிந்த் சுப்பிரமணியம் சொல்கிறார், இப்போ வந்து 2.5% வந்து இது அதிகமாக மதிப்பிடப்பட்டிருக்குங்கிறது. அது உண்மை. ஏன் அப்படின்னா அவர் எதை வச்சு சொல்கிறாருன்னா, வளர்ச்சி விகிதம், பொருளாதார வளர்ச்சி விகிதம் மேலே போகும்போது கூடவே மற்ற சில காரணிகளும் மேலே போகும். நீங்கள் அரசியலில் பல பிரச்சனைகளை மறைக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் இன்டர்பிரேஷன் கொடுக்கலாம். இதில் வந்து அது மாதிரி செய்ய முடியாது. ஏன்னா இது போகும்போது முதலீடும் கூட போகணும். வளர்ச்சி விகிதம் மேலே போகுதுன்னா முதலீடு மேலே போகணும். இப்போ நம்ம 8-9% வளர்ச்சி அடைஞ்சப்போ நம்ம முதலீடு வந்து 36% கிட்டத்தட்ட இருந்தது. சேவிங்ஸும் அதிகமானுச்சு, முதலீடும் அதிகமானுச்சு. முதலீடு அதிகமாக தான் வளர்ச்சி விகிதம் அதிகமாக இருந்தது. இப்போ அந்த 36% தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து இன்றைக்கி 27%க்கு வந்திருக்குது. ஸோ இப்போ அரவிந்த் சுப்பிரமணியம் போட்ட கணக்கில் வளர்ச்சி விகிதம் 14 வரைக்கும் ஒரு 21 வேரியபிளை இது மாதிரி எடுத்துக்கிட்டார். எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட்டு, இது மாதிரி ஒரு 21 காரணிகளில் அதெல்லாம் வந்து வளர்ச்சி விகிதத்திற்கு கூடயே போக வேண்டிய விஷயங்கள். அதை எடுத்துக்கிட்டு 14 வரைக்கும் அதெல்லாம் ஒன்றா போகுது. 14க்கு அப்புறம் இவங்க இந்த மெத்தடை சேஞ்ச் பண்ண பிறகு வளர்ச்சி விகிதம் மட்டும் மேலே போகுது, இதெல்லாம் கீழே போகுது. ஓகே.
இது எப்படின்னு அவர் கேட்குறாரு. அதனால் வந்து இந்த இது வந்து நம்பரை வந்து அதை தொடர்ந்து இன்றைக்கி ஒவ்வொரு நம்பரும் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், எந்த நம்பராக இருந்தாலும் வந்து இதை எடுத்துக்க முடியுமா அந்த நம்பரை. இப்போ பட்ஜெட்டில் இப்போ கரண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ண பட்ஜெட்டில் கூட நம்பர் வந்து எக்கனாமிக் சர்வேக்கும் பட்ஜெட் நம்பருக்கும் ஒரு நாளைக்கு முன்னாடி எக்கனாமிக் சர்வே முதல் நாள் பார்லிமெண்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, அடுத்த நாள் வந்து பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணுறீங்க. இது ரெண்டுக்கும் வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டுலேயுமே வந்து 1% வித்தியாசம் இருக்குது ஜிடிபியில். ஓகே, ஜிடிபியில் 1%னா 1,60,000-70,000 கோடி ரூபாய் வித்தியாசம் ரெவென்யூ அதிகமாக காட்டுறாங்க. எக்ஸ்பெண்டிச்சரை வந்து அதே அளவுக்கு குறைச்சி காட்டுறாங்க. ஆனால் டெஃபிசிட் வந்து ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் எப்படி எடுத்துக்க முடியுங்க? இப்போ ஒரு நாள் வித்தியாசத்தில் இந்த நம்பர் மாறுது. ஸோ அதுவும் இவ்வளோ வித்தியாசம் வந்தது இல்லை இது வரைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எந்த நம்பரையும் வந்து இவங்க இது பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து எல்லாருக்குமே இருக்குது. எல்லோரும் காமெண்ட் பண்ணிட்டுருக்காங்க, கிரிட்டிசைஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த க்ரோத் ரேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 5% இந்த 2.5 மைனஸ் பண்ணிங்கன்னா 2.5% தான். ஸோ இன்றைக்கு 5% வளர்ச்சி விகிதம் பழைய மெத்தடோட ஒப்பிடணும்னா 2.5% தான். ஓகே, அப்போ புரிஞ்சுக்க எந்த அளவுக்கு கீழே வந்திருக்கு, அந்த அளவுக்கு கீழே வந்திருக்கும். இதுக்குள்ளே செக்டார் வைஸ் போய் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இன்னும் மோசமாக இருக்குது. இப்போ செக்டார் வைஸ் போனீங்கன்னா அந்த நியூ மெத்தடில் ரிவைஸ்டு மெத்தடில் விவசாயம் வந்து 2%. ஓகே, இப்போ பழைய மெத்தடு போனீங்கன்னா -0.5 நெகட்டிவில் போகுது. அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் வந்து இவங்க மேக் இன் இண்டியா அதெல்லாம் நிறையா இது பண்ணியும் ஒன்றுமே ஆகலை. ஜிடிபியில் அது 15% அப்படியே இருக்குது. இன்றைக்கி வந்து 0.6% அது. இப்போ பழைய ரிவைஸ் பண்ணிங்கன்னா 2.5 அதில் மைனஸ் பண்ணிங்கன்னா அது கிட்டத்தட்ட வந்து -2%ல் போயிருக்குது. ஆமாம். ஸோ இப்படி துறை வாரியாக எல்லாமே கீழே போயிருக்கு. இதற்கு என்ன காரணம்? முதலீடு தொடர்ந்து சரிஞ்சு வந்திருக்குது. இந்த வளர்ச்சி விகிதம் வந்து கிட்டத்தட்ட நம்மளை 30-40 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஹிந்து குரோத் ரேட்னு. ஓகே, இது வந்து 90க்கு அப்புறம் நம்ம இது மாதிரி வந்ததில்லை. ஒரு தடவை வந்து அந்த உலக பொருளாதாரம் வந்ததுக்கு அப்புறம் வந்து கடைசியாக யூபிஏ விட்டுட்டு இருக்கும்போது 5% கீழே வந்துருச்சு அந்த கடைசி குவார்ட்டர். அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். இவங்க இந்த நடவடிக்கைகள்லாம் அதை அதிகப்படுத்திட்டு இதனால் வந்து என்ன விளைவு ஏற்படும் அப்படின்னா முதல்ல இதுக்கு காரணம் சொல்லிடுறேன். இவங்களோட கொள்கைகள் தாண்டி முதலீடு தொடர்ந்து சரிந்துகிட்டே வருது, குரோத் ரேட்டும் குறைஞ்சிக்கிட்டே வருது. இதனுடைய விளைவு மக்களுடைய வருமானம் குறையுது, அரசினுடைய வரி வருவாய் குறைஞ்சிருக்குது. அவங்க டெபிசிட்டை மேனேஜ் பண்ண அன்றாட செலவை மேனேஜ் பண்ணுறதுக்கே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு ஏகப்பட்ட கடன் வாங்க வேண்டியதாகிடுச்சு. இன்றைக்கி அரசு இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணிருக்கப்படி பார்த்தா அவங்க கடன் மட்டும் வந்து கிட்டத்தட்ட பட்ஜெட்டுக்குள்ளே வாங்கியிருக்க கடன் 7 லட்சம் கோடி ரூபாய், பட்ஜெட்டுக்கு வெளியே வாங்கியிருக்க கடன் 5-5.5 லட்சம் கோடி ரூபாய். அது எப்படி வாங்குறாங்கன்னா அந்த ஃபுட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ரயில்வே இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பில்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கடன் வாங்கிக்கோங்க, வட்டியை நான் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அரசு இப்போ ஃபுட் கார்ப்பரேஷன் பிடிஎஸ்க்கு ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியான்றது நான் ரைஸ் வாங்குகிறேன், அதுக்கு அவங்களுக்கு பே பண்ணுறதில்ல. நீ ஸ்மால் சேவிங்ஸ்லேருந்து கடன் வாங்கிக்கோங்க, நான் அதுக்கு வட்டி கட்டிடுறேங்கும் போது அப்போ இவங்க வந்து 7 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டுக்கு உள்ளே கடன் வாங்குறாங்க, பட்ஜெட்டுக்கு வெளியே 5-5.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்குறாங்க. ஸோ 12 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. இவங்களுடைய ஒட்டுமொத்த வருமானமே பட்ஜெட்டட் இதில் 19 லட்சம் கோடி ரூபாய் தான். 12 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து வட்டி எவ்வளோ கட்டுறாங்கன்னா 6.6 லட்சம் கோடி ரூபாய் கட்டியிருக்காங்க இந்த வருஷம் வட்டி மட்டும். அது என்னென்னா ஏற்கனவே வாங்கின கடன்லாம் அது ஜிடிபியில் கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு இருக்குது. 50% ஆஃப் தி ஜிடிபி நம்மளோட பப்ளிக் டெட், பொது கடன். இந்த வருஷம் வாங்குறது ஃபிஸ்கல் டெபிசிட், ஏற்கனவே வாங்கினது பப்ளிக் டெட். அதுக்கு நம்ம வட்டி மட்டும், அதாவது சிம்பிளாக சொல்லணுன்னா 7 லட்சம் கோடி ரூபாய் நான் இந்த வருஷம் கடன் வாங்கி அதை வட்டிக்கு மட்டும் கொடுத்துட்றேன். இது இல்லாமல் இன்னொரு இது என்னென்னா ரெவென்யூ டெபிசிட் என்னென்னா நான் கடன் வாங்கி அன்றாட செலவுக்கு பயன்படுத்துறது. இந்த கடனில் 7 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டு நான் அன்றாட செலவுக்கு அதை எவ்வளோ பயன்படுத்துறேன்னா அதில் 3/2 பங்கு நான் ரெவென்யூ டெபிசிட். அதாவது நான் டே டு டே எக்ஸ்பென்சஸுக்கு கடன் வாங்கி செலவு பண்ணுறேன். அப்படின்னா என்ன, மற்ற செக்டார்ஸுக்கெல்லாம் எங்கே இருக்கும்? மற்ற செக்டார்ஸுக்கெல்லாம் வந்து எந்த இதுவும் குறைச்சிட்டே வந்திருக்காங்க. மைல்டாக எல்லாத்தையும் குறைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வருவாங்க. இப்போ உங்களுக்கு வந்து டெபிசிட் அதிகமாகிட்டே இருக்குன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? வரி வருவாயை அதிகப்படுத்தணும், இல்லை செலவை குறைச்சிக்கணும். வரி வருவாய் உயர்த்துறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஏன்னா ஏற்கனவே இருக்கிறத விட குறைஞ்சிட்டு போகுது. அப்போ நீங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் தான் கட் பண்ணணும்.
எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கிட்டத்தட்ட 15% ஜிடிபியில் இருந்தது கடந்த 5-6 ஆண்டுகளில். இன்றைக்கி எக்ஸ்பெண்டிச்சர் கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர் 12% வந்துருச்சு. அதாவது அரசினுடைய அளவு, மத்திய அரசினுடைய சைஸ் ஆஃப் தி யூனியன் கவர்மெண்ட் ஹேஸ் ஷ்ரிங்க்டு, குறைஞ்சி போயிருக்கு. ஏன்னா இந்த கம்பல்ஷனால் அவங்க வரியும் குறைஞ்சிருச்சு, டெஃபிசிட் அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ எக்ஸ்பெண்டிச்சரை கம்ப்ரஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்பெண்டிச்சரை கம்ப்ரஸ் பண்ணி இன்றைக்கி அவங்க வந்து ஜிடிபியில் மத்திய அரசினுடைய ஒட்டுமொத்த செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12% தான். அப்போ அந்த அளவு குறைச்சிருக்காங்க. இது எந்த டயத்தில் பண்ணுறாங்க? எக்கானமி கீழே போயிட்டுருக்கப்போ. அதுதான் வந்து மிக சிக்கலான விஷயம். தனியார் யாரும் முதலீடு பண்ணல. இந்த ஜிடிபி விட்டுருங்க, துறை வாரியாக பாருங்கள். எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு குறைஞ்சி போயிடுச்சு. நம்ம எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணிகிட்டு இருந்தோம். எக்ஸ்போர்ட்டும் இம்போர்ட்டும் சேர்த்து நம்ம ஜிடிபியில் கிட்டத்தட்ட 45%, 46%, பாதி அளவுக்கு நம்ம பொருளாதாரம் உலக பொருளாதாரத்தோடு இணைக்கப்பட்டிருந்தது. அது இன்றைக்கி கால் பங்காக குறைஞ்சி போயிடுச்சு. உதாரணத்துக்கு எக்ஸ்போர்ட் வந்து ஜிடிபியில் 11% தான். அதே மாதிரி இம்போர்ட்டும் குறைஞ்சி போயிருக்குது. இம்போர்ட்டில் இங்கே உற்பத்தி பண்ணுறதுக்கு தேவையான கேபிட்டல் மிஷினரிஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணுவோம், அதெல்லாம் குறைஞ்சி போயிடுச்சு. ஸோ இது ரெண்டும் குறைஞ்சோடனே ஒரு சைஸபிள் எக்கானமி ஷ்ரிங்க் ஆகிடுது. ரெண்டாவது வந்து தனியார் முதலீடு. தனியார் முதலீடு தொடர்ந்து குறைஞ்சிட்டு வந்திருக்கு. தொழில்துறை இதெல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி 36லேருந்து 27% வந்துருச்சு. அடுத்தது வந்து அரசு முதலீடு. இப்போ அரசு நான் சொன்ன மாதிரி 15லேருந்து யூனியன் கவர்மெண்ட்டு 12க்கு வந்திருக்குது. அடுத்தது ஒரே ஒரு இது டிக் பண்ணிட்டு இருந்த எக்கானமியை சாதாரண மக்கள் நீங்களும் நானும் பண்ணக்கூடிய செலவு, கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சருமோ, அதுவும் இன்றைக்கி ஸ்லைட் ஆகிருக்கு. அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் என்னென்னா, நீங்கள் நானும் அதிகமாக செலவு பண்ண மாட்டோம். ரொம்ப பணக்காரங்கள்லாம் அவங்க டோட்டல் இன்கத்தில் எவ்வளோ செலவு பண்ணுவாங்க அதிகமாக. ஆனால் ரூரல் பீப்புள், கிராமத்தில் உள்ளவங்க, விவசாயிகள்லாம் வந்து அவங்க ஒட்டுமொத்த வருமானத்தையும் செலவு பண்ணுவாங்க. நாங்கள் மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூமோ, உங்கள் வருமானத்தில் நீங்கள் எவ்வளோ சதவீதம் செலவு பண்ணுறீங்கன்னு. இது வந்து 100% அவங்களுக்கு, சாதாரண மக்களுக்கு. வசதி உள்ளவங்களுக்கு குறையும். அது ரொம்ப சூப்பர் ரிச்சுக்கு சுத்தமாக அவங்க டோட்டல் இன்கத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரொபோர்ஷன் எவ்வளோ செலவு பண்ணுவாங்கன்னு பார்த்தா ரொம்ப குறைவாக இருக்கும். முதலீடு பண்ணுவாங்க, அந்த முதலீடு குறைஞ்சிட்டு வந்திருக்குது. ஸோ இப்போ தனியாரும் செலவு பண்ணல. அதுக்கு இன்னொரு காரணம் ரூரலில் வேஜ் ரேட்டும் விலைவாசி உயர்வும், இன்ஃப்ளேஷன் வந்து விவசாய பொருள்களுக்கான இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பொருள்களுக்கு விலை ஏறல. அவங்களுடைய ஃபெர்டிலைசர், லேபர், இன்புட், எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் ஏறி இருக்கு. அவங்களுக்கு ஈடுபொருள் உற்பத்திக்கான அவங்க இடுபொருள்களுடைய விலையெல்லாம், இன்புட்டுகளோட விலையெல்லாம் ஏறி இருக்கு. ஆனால் உற்பத்தி பண்ணி அவங்க விற்க வேண்டிய விவசாய பொருள்களுக்கு விலை ஏறல, குறைஞ்சே போயிருக்குது. அது வந்து அவங்கள கடுமையாக பாதிச்சிருக்கு. அது எதில் தெரிய வருதுன்னா, விவசாய பொருள்களுக்கான அந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டு வந்து ரொம்ப ரொம்ப கீழே போயிருக்குது. ஹோல்சேலும் சரி, சிபிஐயும் சரி, நன்மையில் வந்து ஆர்பிஐ ரிப்போர்ட் அது சொல்லுது. இது இல்லாமல் இன்னொரு குறியீடு என்னென்னா, அவங்களுடைய வேஜ் ரேட்டு வந்து கிட்டத்தட்ட 20%, 3 ஆண்டுகளுக்கு 4 ஆண்டுகள் டிமானிட்டைசேஷன் முன்னாடி 20% உயர்ந்துட்டு இருந்தது. அது வந்து டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் ஷார்ப்பாக கீழே விழுந்து இன்றைக்கி 1% கூட வளர்ச்சி அடையலை. அப்போ அவங்க கூலியும் உயரல, அவங்க விளைபொருளுக்கான விலையும் கிடைக்கல. இது ரெண்டும் தான் அவங்களுக்கு வருமானம். எங்கேருந்து செலவு பண்ணுவாங்க? ஸோ அவங்க செலவு வந்து லார்ஜர். அவங்க ரூரல் வந்து அது வந்து இன்றைக்கி கம்ப்ரஸ் ஆகிருக்குது. அது கம்ப்ரஸ் ஆன பிறகு தான் வந்து அது வந்து மற்றதில் தொழில்துறை பொருள்களில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. 2 வீலர் விற்கலாங்கிறான், டிராக்டர் விற்கலாங்கிறாங்க, ஆட்டோ விற்கலாங்கிறாங்க. இதுக்கெல்லாம் விற்கலன்னுங்கிற காரணம் என்னென்னா, அவங்களோட செலவு வந்து ரொம்ப ரொம்ப பிஸ்கட் விற்கலாங்கிறான். சாதாரண மக்கள் நுகரக்கூடிய சிறு பொருள்களிலிருந்து வசதி உள்ளவங்க, கொஞ்சம் உயர்தட்டு மக்கள் பயன்படுத்தக்கூடிய கார் போன்ற பொருள்கள் வரைக்கும் எல்லாமே வந்து கன்சம்ஷன் குறைஞ்சிருக்குது. இப்படி ஒட்டு மொத்தமாக தனியார் முதலீடு கீழே போய் ஏற்றுமதி இறக்குமதி குறைஞ்சி நுகர்வோருடைய செலவு, விவசாயம், ரூரல், முறைசாரா துறை, இப்படி எல்லா துறையும் பாதிக்கப்பட்டிருக்க இந்த சூழலில் என்ன செய்யணும்? நம்ம பொருளாதாரத்தை மீட்டெடுக்கணும்னா, ஜான் மேனார்ட் கீன்ஸ்னு ஒரு பொருளாதார அறிஞர் 1930 டிப்ரெஷன் வந்தப்போ அவர் மேக்ரோ எக்கானமிஸ்ட், ஃபாதர் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிஸ்ட்டுமோ, அவர் என்ன சொன்னார்? அரசு முன் வந்து முதலீடு செய்யணும் அப்படிங்கிறாங்க. அரசு வந்து முன்வந்து முதலீடு செய்யணும் அப்படின்னா, அரசு வந்து அது செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா, இப்போ சுதந்திர தின பேச்சப்போ வந்து பிரதமர் சொன்னார், நாங்கள் 100 லட்சம் கோடி ரூபாய் வந்து முதலீடு செய்வோம் அடுத்த 5 ஆண்டுகளில் அப்படின்னாரு.
ஒரு வருடத்துக்கு குறைந்தபட்சம் 20 லட்சம் கோடி ரூபாய் பண்ணணும் இந்த வருடமும் சேர்த்து. அப்படி பார்த்தா இந்த வருடம் என்ன முதலீடு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா 3.28 லட்சம் கோடி தான் முதலீடு பட்ஜெட்டில் சொல்லியிருக்காரு. அது ஆக்சுவலாக போகும்போது அது கீழே குறையும். அந்த 3.28 லட்சம் கோடியில் 20 லட்சம் நீங்கள் பண்ணணும். ஆனால் 3.2 தான் பட்ஜெட்டில் சொல்லியிருக்கீங்க. அந்த 3.28லையும் ரயில்வேக்கு வந்து ஒரு கணிசமான, ஏன்னா ரயில்வே பட்ஜெட் நம்ம சேர்த்துட்டோம், அதில் ஒரு கணிசமான இது போகும். அது போக இதில் வந்து இவங்க வந்து 1 லட்சம் கோடி ரூபாய் 1.5 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செஞ்சால் பெரிய விஷயம். நீங்கள் 20 லட்சம் கோடி ரூபாய் எங்கே பண்ணுவீங்க? ஸோ தனியார் கீழே வரல. இதெல்லாம் தாண்டி இன்னொரு முகம் இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, இவங்களுடைய அணுகுமுறை. இப்போ நீங்கள் கேட்டிங்களா வட்டி விகிதம், இவங்க தொடர்ந்து இந்த ஒரு இப்போ ரீசெண்டாக செகண்ட் டேர்முக்கு அப்புறம் வந்து ஆர்பிஐ வந்து ரிசர்வ் வங்கி 4 முறை வட்டியை வந்து குறைச்சிருக்காங்க. அவங்களுடைய ரெப்போ ரேட்டு அவங்களோட அதை வந்து குறைச்சதுக்கு காரணம் என்னென்னா, அரசினுடைய ஒரு 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 பாலிசி ஸ்டாண்டு, ஒரு கொள்கை. அது நீங்கள் எக்கனாமிக் சர்வேலையும் பார்க்கலாம். இப்போ வந்து எக்கனாமிக் சர்வேயில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, முதல் சாப்டரில் அந்த டைட்டில் என்ன சொல்லுது, ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் த கீ டிரைவர் ஆஃப் க்ரோத் எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே சொல்கிறாங்க. தனியார் முதலீடு தான் வளர்ச்சிக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையானது அப்படின்னு அரசு வந்து கேட்டகாரிக்கலாக சொல்லுது. அவர் பிரதமர் சொல்கிறது 100 இது வந்து முதலீடு அவர் எப்படி பண்ணுவார்னு தெரியல. பட் பட்ஜெட் எக்கனாமிக் சர்வே இது மாதிரி சொல்லுது. கிட்டத்தட்ட நிர்மலா சீதாராமனுடைய இந்த நடவடிக்கைகள் எல்லாமே வந்து ஆர்பிஐனோட நடவடிக்கை எல்லாமே வந்து இதை ஒட்டி தான் இருக்குது. ஸோ அவங்க தனியார் முதலீட்டு தான் நம்பியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட 10 வருஷமாக கீழே போயிட்டுருக்கு, தொடர்ந்து போயிட்டுருக்கு. அதற்கு ஒரு முக்கியமான காரணம் கான்ஃபிடென்ஸு. அதாவது இந்த அனிமல் ஸ்பிரிட்டும்பாங்க. அனிமல் ஸ்பிரிட்னா என்னென்னா, பொருளாதாரம் மேலே போகும்போது எல்லாருமே வந்து ஒடியாந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, எல்லாம் நல்லா ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. அதற்கு நேர் மாறாக நடக்கும் எப்போ கீழே போகும்போது. இப்போ நான் முதலீடு பண்ணால் கூட பயப்படுவேன். நான் முதலீடு பண்ணால் என்ன பண்ணுவேன், இப்போ வட்டி விகிதத்தை குறைச்சிட்டா நான் போய் ஓடி போய் கடன் வாங்கி பண்ணிவிடுவேனா? அது ரொம்ப அது மாதிரி எதிர்பார்க்கறது ரொம்ப குழந்தைத்தனமானது. நான் உடனே போய் அதே மாதிரி நுகர்வோருக்கு வந்து நான் வந்து வட்டி குறைவாக கொடுக்குறாங்கன்னு போய் கடன் வாங்கி செலவு பண்ணுவேனா? இது மாதிரி அரசு எதிர்பார்க்குது. ஏன் அது மாதிரி எதிர்பார்க்குறாங்கன்னா, அவங்க தனியார் முதலீட்டை மட்டும் நம்பி இருக்கிறாங்க. இது ரெண்டுமே நடக்கல. ஆனால் 4 முறை வட்டி விகிதத்தை குறைச்சும் 110 பாயிண்ட் கிட்டத்தட்ட ரெப்போ ரேட்டை குறைச்சிருக்காங்க. பேங்க்கை வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க, நீங்களும் வந்து குறைக்கணும்னு சொல்லி. நேற்று முந்தானே எஸ்பிஐ வந்து நான் என்னுடைய லெண்டிங் ரேட்டையும் டெபாசிட்ஸ் ரேட்டையும் 0.25 பாயிண்ட்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க. இதெல்லாம் பண்ணியும் வந்து முதலீடு நடக்கலை. ஏன்னா நான் முதலீடு பண்ணுறவன் நான் என்னத்தை எதிர்பார்ப்பேன்? முதல்ல முக்கியமான காரணி நான் என்ன பார்ப்பேன், நான் உற்பத்தி பண்ணுறது விற்க முடியுமான்னு பார்ப்பேன் இல்லைங்களா? வித்து எனக்கு வந்து முதல் முக்கியம் இல்லையா? நான் முதலீடு பண்ணி எனக்கு சேல்ஸ் பண்ணணும்னு நினைப்பேன். அதற்கு வாய்ப்பு இருந்தால் தான் நான் முதலீடு பண்ணுவேன். என்ன நடந்திருக்குன்னா, ஏற்கனவே வந்து நம்ம 36% முதலீடு பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் கிரியேட் ஆன ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிலாம் வந்து இப்போ வந்து சர்ப்ளஸ் ஆகிட்டு இருக்குது. ஆர்பிஐ ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க, எக்ஸஸ் கெப்பாசிட்டி, சர்ப்ளஸ் கெப்பாசிட்டி, அன்யூட்டிலைஸ்டு கெப்பாசிட்டி வந்து 1/4 பங்கு ஆயிருக்குன்னு. அது அதிகமாகிட்டுருக்கு. இப்போ நான் விற்கலாங்கும் போது க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க, பொருள்கள் விற்கலாங்கும் போது. இப்போ எனக்கு வந்து 100 யூனிட்டுக்கு பண்ணக்கூடிய இடத்துல நான் வந்து 70 யூனிட் 75 யூனிட் தான் பண்ணிகிட்ருக்கேன். அது இன்னும் கீழே போகுது. அப்படின்னா ஏற்கனவே என்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது. இப்போ எக்கானமி ரிவைவ் ஆனால் கூட நான் உடனே முதலீடு பண்ண மாட்டேன். இங்கே என்கிட்ட இருக்கிற கெப்பாசிட்டியை வந்து ஃபுல் எக்ஸாஸ்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் புது முதலீடுக்கு வருவேன். ஸோ இன்றைக்கி அதற்கான வாய்ப்புகள் இல்லை. அரசு என்ன நினைக்குது, தனியார் முதலீட்டை மட்டும் நம்பி ரேட்டை குறைச்சிட்டா வந்து இவங்க உடனே வந்து பண்ணுவாங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி மக்கள்கிட்ட வாங்குற இது வந்து சப்ளை சைடில் இந்த பிரச்சனை. டிமாண்ட் சைடில் அடிப்படை பிரச்சனை என்னென்னா, சப்ளை பாட்டில் நெக் இல்லை, உற்பத்தி பண்ணுறதுல பிரச்சனை இல்லை, எக்ஸஸ் கெப்பாசிட்டி இருக்குது. இப்போது உற்பத்தியில் பிரச்சனை இல்லை, உற்பத்தியில் தான் பிரச்சனை இருக்கிற மாதிரி ஆர்பிஐயும் இவங்க கொள்கை நிலைப்பாடும் வந்து இப்போ பேங்க்கை கூட எதுக்கு கன்சாலிடேட் பண்ணுறாங்க, கிரெடிட் கொடுப்பாங்க, ஸோ உற்பத்தி நிறையா நடக்கும் அப்படின்ட்டு. ஏற்கனவே பிளான்ட்டில் எக்ஸஸ் கெப்பாசிட்டி இருக்கும்போது யார் இப்போ கடன் வாங்கி புதுசாக முதலீடு செய்வா? அடுத்தது இன்றைக்கி உள்ள மக்களோட கான்ஃபிடென்ஸு, பொருளாதாரம் போயிட்டுருக்கிறது ஒரு பக்கம், அரசனுடைய இது மாதிரி முன்பின்னுக்கு முரணான இந்த கொள்கைகள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு நம்பிக்கை இழப்பை வந்து ஏற்படுத்தி இருக்குது. நுகர்வோருக்கும் அந்த கான்ஃபிடென்ஸ், கன்சியூமர் கான்ஃபிடென்ஸ் குறைஞ்சிருக்குன்னு ஆர்பிஐ சொல்லுது. இந்த சூழலில் அரசு வந்து இந்த மானிட்டரி பாலிசியை விட்டுட்டு, மானிட்டரி பாலிசிங்கிறது நான் தனியார் முதலீடை மட்டும் எதிர்பார்த்து இருந்தேன், அதில் தான் அவங்க நம்பி இருக்காங்க, திரும்ப சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க நடவடிக்கைகள் அதை ஒட்டி தான் இருக்குது. அது பலன் அளிக்கலைன்னு இன்றைக்கி நல்லா தெரியுது. அது சூழலில்
பலன் அளிக்காதுங்கிறதுக்கான காரணமும் இப்போ நான் சொன்னேன். இந்த சூழலில் அரசு வந்து ஃபிஸ்கல் பாலிசி, அதாவது நிதி கொள்கையை கையாளணும். நிதி கொள்கைன்னா முதலீடு செய்யணும். முதலீடு செஞ்சு பொருளாதாரத்தை ரிவைவ் பண்ணும். அதற்கான அந்த ஒரு ஸ்பேஸ் வந்து அவங்கள்ட்ட இல்லை. அந்த ஸ்பேஸ் வந்து மிக மிக குறைவாக இருக்குது. பட் வந்து அதிகமாக பாரோ பண்ணி செய்யலாம். வெளிநாட்டில் போய் கடன் வாங்கக்கூடாது, அதில் நிறைய ரிஸ்க் இருக்குது. ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க் இருக்குது. அதனால் இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி 70 ரூபா எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு டாலருக்குன்னு சொல்லி போய் வாங்குறீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் ரீபே பண்ணும்போது 75 ரூபா 76 ரூபா போணுச்சுன்னா வட்டிக்கு மேலே இதையும் சேர்த்து நீங்கள் கட்டணும். அந்த ரிஸ்க்கெல்லாம் நம்ம வந்து அதனால் எல்லாருமே ஃபார்மர் ஆர்பிஐ கவர்னர் அத்தனை பேரும் வந்து அதை வந்து விமர்சனம் செஞ்சுருக்காங்க. அதை செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து நீங்கள் கடன் அதிகமாக ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு டெபிசிட்டை பற்றி கவலைப்படாமல் அரசு வந்து முதலீட்டு செலவுகளை அதிகப்படுத்தணும். அதுவும் யாருக்கு முதலீட்டு செலவுகள் அதிகப்படுத்தணும்னா, இந்த மேனுஃபேக்சரிங் உற்பத்திக்கு இண்டஸ்ட்ரி தொழில்துறைக்கு மட்டும் பண்ணக்கூடாது. இங்கே இந்த டிஸ்கஷன் மொத்தமே வந்து தொழில்துறையை மட்டும்தான் சார்ந்திருக்குது. தொழில்துறை மேனுஃபேக்சரிங்கோட ஷேர் ஜிடிபியில் 15% தான். அதை தாண்டி லார்ஜர் எக்கானமி இருக்குது. அதில் முக்கியமாக வந்து முறைசாரா துறை இருக்குது, சாதாரண மக்கள் இருக்காங்க, அவங்க தான் கன்சியூம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஸ்டிமுலஸ் கொடுக்கணும். ஸ்டிமுலஸ் இவங்களுக்கு தான் கேட்டுட்ருக்காங்க. சாதாரண மக்களுக்கு எப்படி ஸ்டிமுலஸ் கொடுக்கலான்னா, நாங்கள் சொல்கிற மாதிரி ஜிஎஸ்டி வந்து இப்போ பெட்ரோல் டீசலில் வந்து நீங்கள் வந்து 120%, 110% ஜிஎஸ்டி கிடையாது. மத்திய அரசு மாநில அரசு ஜிஎஸ்டியில் கொண்டு வரல. கொண்டு வந்தாலே நீங்கள் 28% தான் டேக்ஸ் பண்ணுவீங்க. ஜிஎஸ்டியில் வெளியே வச்சுக்கிட்டு அவங்க அதில் வந்து 120% மேலே வந்து வரி போட்டுட்ருக்காங்க 2 பேரும். அதை குறைக்கணும். அதே மாதிரி ஜிஎஸ்டிக்குள்ளே ஹையஸ்ட் ஸ்லாப் ரேட் எது இருக்கோ அதெல்லாம் வந்து குறைக்கணும். நார்மல் ஸ்லாபையும் குறைக்கலாம். இதன் மூலிமா வந்து நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொஞ்சம் பணத்தை எக்ஸஸாக வந்து இன்ஜெக்ட் பண்ண முடியும். அதை அவங்க செலவுக்கு தான் பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி இந்த 100 நாள் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதோட அலோகேஷன்லாம் குறைச்சிருக்காங்க. இது மாதிரி டயத்தில் வந்து அதை அதிகப்படுத்தணும். கிராமப்புறத்தில் வந்து அடிப்படை கட்டுமான வசதிகள், நீர்ப்பாசனம், இது மாதிரி இதுக்கெல்லாம் வந்து சாலைகள் இதெல்லாம் போடுறதுக்கு வந்து நிறைய செலவு பண்ணால் நீங்கள் வந்து வேலையும் கொடுப்பீங்க, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் க்ரியேட் பண்ணுவீங்க. அது வந்து எக்கானமியை ரிவைவ் பண்ணுறதுக்கு இது பண்ணும். பட் இதற்கெல்லாம் வந்து ஃபிஸ்கல் ஸ்பேஸ் இல்லைன்னா கூட அவங்க வந்து கடன் வாங்கியாவது இதெல்லாம் செய்யணும். பட் அதற்கு வந்து அவங்களுடைய அந்த கொள்கை நிலைப்பாடும் மாறணும். அவங்க இன்னமும் வந்து தனியார் முதலீட்டை தான் நம்பி இருக்கிறோம். அவங்க டாக்குமெண்ட்ஸும் அப்படி தான் சொல்லுது, பட்ஜெட் ஸ்பீச்சும் அப்படி தான் சொல்லுது, அவங்க ஸ்டேட்மெண்ட்ஸும் வந்து நாங்கள் வந்து ஃபிஸ்கல் பாலிசியை பிரைம் மினிஸ்டர் 100 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்வோங்கிறத தவிர சொன்னதை தவிர இதை நாங்கள் ஃபிஸ்கல் பாலிசி ஆக்டிவாக எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இன்ன வரைக்கும் நேரடியாக கமிட் பண்ணல. பட் அதை செஞ்சால் தான் இந்த எக்கானமி வந்து ரிவைவ் ஆகும். இப்போ சமீபத்தில் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசுகிற அந்த ரிகார்டிங் அந்த எக்கனாமிக் பற்றி பேசுகிறப்போ அவங்களோட ரிப்ளைங்கெல்லாம் நீங்கள் எப்படி தெரியுது உங்களுக்கு? இப்போ சமீபத்தில் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை பற்றி கேட்டப்போ கூட ஓலா, ஊபர் பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க. இன்னொரு இதில் ஒரு இதில் இன்டர்வியூ கேட்குறாங்க, என்னோட செக்ரட்டரி சொல்லுவாங்கன்ற மாதிரி பதில் சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் உங்களுக்கே தெரியுது, அப்புறம் எங்கிட்ட என்ன கேட்குறீங்க? இல்லை, நீங்கள் சொல்லணும், ஒரு எக்கனாமிஸ்ட்டு சொல்லணும். இது இல்லைங்க, ஆக்சுவலாக இல்லை முக்கியமான விஷயம் என்னன்னாங்க, நம்ம சுதந்திரத்துக்கு அப்புறம் ஈவன் சுதந்திரத்துக்கு முன்னாடி கூட மிகப்பெரிய பொருளாதார முடிவுகள்லாம் வந்து திட்டங்கள்லாம் வந்து நம்ம வந்து பெரிய பொருளாதார அறிஞர்களை வச்சு தான் எடுத்துருக்கோம். அந்த முகல் நாபீஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ 1950s 2வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு அவர் தான் வந்து அடிப்படையான. அப்போ நிறைய பேர் கூப்பிட்டோம். KN ராஜ், மைக்கேல் கேலக்கின் வெளிநாட்டிலேருந்துலாம் கூட கூப்பிட்டாங்க. இவர் VKRV ராவ், இது மாதிரி தொடர்ந்து பிரம்மானந்தா, CN வக்கீல், சுக்மாய் சக்கரவர்த்தி, அதை தொடர்ந்து வந்து இவர் மன்மோகன் சிங் தொடர்ந்து கௌஷிக் பாசு, ரகுராம் ராஜன், ஏன் இந்த அரசுலேயே கூட நல்ல எக்கானமிஸ்ட்லாம் இருந்தாங்க. உர்ஜித் பட்டேல், அவர் ஏல் யூனிவர்சிட்டி ட்ரெயின்ட் எக்கானமிஸ்ட். அதே மாதிரி இவர் இருந்தார், அரவிந்த் பனகாரியா இருந்தார், அரவிந்த் சுப்பிரமணியம் இருந்தார். இவங்கெல்லாம் வந்து ப்ரொஃபஷனலி கம்பீட்டன்ட், இன்டர்நேஷ்னலி எமினன்ட் எக்கானமிஸ்ட்டு. ஸோ அது மாதிரி ஒரு மேக்ரோ எக்கனாமிக்ஸில் ட்ரெயின் ஆனால் ப்ரொஃபஷ்னல்ஸ் வேணும். இட்ஸ் எ டெக்னோக்ராட்டிக் சப்ஜெக்ட். இதை வந்து புரிஞ்சு அதை வந்து ட்ரெயின்டாக, இப்போ மன்மோகன் சிங் இஸ் எ டெக்னோக்ராட். என்னென்னா இஸ் எ ப்ரொஃபஷனல் எக்கானமிஸ்ட். அது இல்லாமல் வந்து கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் நல்ல ட்ரெயின் ஆனவர். ஃபைனான்ஸ் மினிஸ்டரில் இருந்திருக்காரு, RBIயில் இருந்திருக்காரு. அதனால் கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹி நோஸ் வெரி வெல். அதனால் அவருக்கு ஒரு தெளிவான ஒரு அப்ரோச் இருக்கும். இவர் நரசிம்மராவ் வந்து அடிப்படையில் ஒரு பெரிய இன்டலெக்சுவல்.
ஹி ஐடென்டிஃபைடு ஹிம். கூப்பிடும்போது இவர் ஒரே ஒருத்தான் கேட்டார், நான் வந்து என்னோடய இதில் தலையிடுங்களா? இல்லை இல்லை, யூ வில் ஹேவ் ஏ ஃப்ரீ ஹேண்டுன்னு அவர் ஒரு இது அச்சு உறுதி கொடுத்த பிறகு தான் அவர் வந்தார். அதே மாதிரி அதில் கருத்து வேறுபாடு இருக்கலாம், அவருடைய அணுகுமுறையில் நமக்கு கருத்து பட் ஆஸ் அன் எக்கானமிஸ்ட் ஹி காட் எ ஃப்ரீ ஹேண்ட் டு கோ ஹெட். அந்த ஒரு இது வந்து இன்றைக்கி இல்லைங்க. இன்றைக்கி வந்து நம்மள்ட்ட யார் ப்ரொஃபஷனலாக ஒரு கம்ப்யூட்டன்ட் எக்கானமிஸ்ட் யாருன்னு சொல்லுங்கள். அவங்க இப்போ அந்த மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்க வெல் ட்ரெயின்டாக இருந்தால் வெல் அண்ட் குட். இப்போ மன்மோகன் இருந்தாங்க, சிதம்பரம் கூட தோ இஸ் வெல் வேர்ஸ்டு தோஸ் திங்ஸ். பட் இவங்க இல்லைன்னா கூட பரவாயில்ல, யூ ஷுட் பி பேக்டு பை எக்கானமிஸ்ட், ப்ரொஃபஷனலி கம்ப்யூட்டன்ட் எக்கானமிஸ்ட். தட் இஸ் மிஸ்ஸிங். அதுதான் சீரியஸ் கன்சர்ன். இட்ஸ் வி ஆர் இன் ஏ டிஃபிகல்ட் சேலஞ்சிங் சுச்சுவேஷன். அது மாதிரி சுச்சுவேஷனில் யூ நீட் எ ப்ரொஃபஷனல் சப்போர்ட். கண்டிப்பாக ஹவு டு கோ அபவுட்டுங்கிறது வந்து ஷுட் பி அட்வைஸ்டு கைடட் பை அ ப்ரொஃபஷனலி கம்ப்யூட்டன்ட் எமினன்ட் இன்டர்நேஷ்னல் எமினன்ட் எக்கானமிஸ்ட். இப்போ ரகுராம் ராஜன் வந்து ருப்பி கீழே போகும்போது அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார்னா அப்படியே அது தோ இட் இஸ் த கேஸ் தி ஃபண்டமெண்டல்ஸ் ஆர் ஸ்ட்ராங் அப்படின்னாருன்னா ருப்பி ஸ்டெடி ஆகிடும். ஆமாம், கேபிட்டல் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் ஸ்டெடி ஆகிடும். உண்மைதான். தட் இஸ் தி கம்பிட்டன்சி ஆஃப் தி பர்சன், ப்ரொஃபஷனல். ஏன்னா அவர் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸில், மேனேஜ்மெண்ட்டில், இந்தியன் எக்கானமியில் எல்லாம் வந்து ரொம்ப தரவானவர். அதனால் ஹீ நோஸ் வாட் இட் இஸ். ஸோ அது மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னல்ஸை வந்து யூ ஷுட் ரிலை ஆன். ஓகே, அதான் இப்போ ப்ரொஃபஷனலிசம் இல்லைன்னு சொல்ல வரீங்க நீங்கள்? இல்லை, அங்கே ஒரு ப்ரொஃபஷனலி ட்ரெயின்டு எக்கானமிஸ்ட் இல்லை. ஓகே, கைட் பண்ணுறதுக்கு அரசு அப்படி இருந்தால் கூட இவங்க கேட்பாங்களாங்கிறது அடுத்த ஒரு கேள்வி. ஓகே, இல்லை அட்லீஸ்ட் ஏன்னா உர்ஜித் பட்டேலுக்கு வந்து கேட்கல. எங்கே பாருங்கள், ரகுராம் ராஜ். இப்போ இவர் வந்து முரளி மனோகர் ஜோஷி அவர் வந்து அந்த வாராக்கடன் பிரச்சனைக்கு வந்து தோ ஹீஸ் பிஜேபி பார்லிமெண்ட்ரி கமிட்டி லீடராக இருக்கிறப்ப தைரியமாக இவரை கூப்பிட்டாரு. அரவிந்த் சுப்பிரமணியத்துக்கு ரகுராம் ராஜுக்கு நிறைய கருத்து வேறுபாடுகளாக இருக்குது. பட் அரவிந்த் சுப்பிரமணியத்தை போய் கேட்டப்போ அவர் வந்து இவரை தான் இவரை கூப்பிட்டு கேளுங்க, இவருக்கு தான் அதெல்லாம் தெரியும்னாரு. அவர் எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்லலை. ஸோ முரளி மனோகர் ஜோஷி இவங்க யூபிஏ பீரியடில் அப்பாயிண்டாக இருந்தால் கூட, நிறைய டிஃப்ரென்சஸோட வெளியே போயிருந்தா கூட அவரை கூப்பிட்டார். கூப்பிட்டு ஹி கேவ் ஹிஸ் வியூஸ் அபவுட் தி இஷ்யூஸ். ஸோ தட் ஷுட் பி த ஸ்பிரிட். பிஜேபிலேயே அது மாதிரி இருந்திருக்காங்களே. ஓகே, அன்றைக்கி இருக்கிற பிஜேபிக்கும் இன்றைக்கி இருக்கிற பிஜேபிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ நம்ம இந்த இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருக்கும் போதே சிதம்பரம் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. சிதம்பரம் சார்பில் ஒருத்தர் ட்வீட் போட்டிருக்காங்க, ஏழை மக்களும் நடுத்தர மக்களும் வந்துட்டு இந்த பாதிப்புக்கு நிறைய இருக்குது, இதுக்கான தீர்வு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான திட்டம் என்னன்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக நம்ம சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து நம்ம பொருளாதாரத்தை பற்றிய விவாதம் எப்படி இருந்தது அப்படின்னா, growth with distribution, அதான் ஸ்லோகன். growth with justice, growth and distributionங்கிறது தான் வந்து ஸ்லோகன், முழக்கமே அதுதான், அரசியல் முழக்கம். அது என்னென்னா, நம்ம பொருளாதாரம் வளர்ச்சி அடையணும், அந்த பலன் வந்து எல்லாருக்கும் போய் நம்ம பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அரசனுடைய பொலிட்டிக்கல் ஸ்லோகனாக இருந்தது. அதில் தான் நான் சொன்னது, இந்த குறைவான வளர்ச்சி விதம் அதுக்கு பயன்படலை, அதனால் நம்ம அதிகமாக அடையணும் அப்படிங்கிறப்புறம் அதுக்கப்புறம் ஜாப்லெஸ் க்ரோத், இதெல்லாம் வந்து அதை ஒட்டி தான் வந்தது. ஆனால் 14க்கு அப்புறம் இந்த மொத்த விவாதமும் வந்து சுருக்கப்பட்டுருச்சு. என்னென்னா, இந்த க்ரோத் வித் ஜஸ்டிஸில் க்ரோத் வித் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது போய் வெறும் வளர்ச்சியை மட்டும்தான் பார்க்குறாங்க. இப்போ கூட வந்து இந்த 5 ட்ரில்லியன் எக்கானமின்னு ஒரு ஸ்லோகன் வைக்கிறாங்க. அது என்னென்னா, என்ன ஆகிடும், இப்போ எக்கானமி இன்றைக்கி 2 ஏதோ ட்ரில்லியனாக இருக்குது, காலப்போக்கில் வளர்ந்து அது 5 ட்ரில்லியன் ஆகட்டுன்னே கூட வச்சுக்கோங்க. அது ஆகாது இவங்க இன்றைக்கி உள்ள சூழலில். அது வேறு, அதுக்கு மினிமம் வந்து நீங்கள் 8-10% வளர்ச்சி அடைஞ்சால் தான் அது ஆகும். இன்றைக்கி உங்களுடைய கடைசி வளர்ச்சி விகிதம் நான் சொன்ன மாதிரி 2-2.5% தான் உண்மையான வளர்ச்சி விகிதம். ஸோ இந்த வளர்ச்சி விகிதத்தில் நீங்கள் 5 ட்ரில்லியன் எக்கானமி எப்படி அடைகிறாங்கிறது ஒரு கேள்வி. அப்படியே அடைஞ்சால் கூட வாட் இஸ் தேர் ஃபார் மீ, சாதாரண மக்களுக்கு என்ன அதில் இருக்குது? ஸோ த மேஜர் கன்சர்ன் வந்து டிஸ்ட்ரிபியூஷன். அந்த பலனை வந்து நம்ம எப்படி எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குறோங்கிறது தான் வந்து விவாதமாக இருந்துகிட்டு இருந்தது. க்ரோத் இருந்தது. இப்போ ஜாப்லெஸ் க்ரோத்து இதே பிஜேபி சொன்னது எதோ அடிப்படையில்னா, க்ரோத் இருக்குது, அதனோட பலன் சாதாரண மக்களுக்கு கிடைக்கலையா அப்படிங்கிறது தான். ஆனால் இன்றைக்கி அந்த விவாதம் வந்து இல்லவே இல்லை. 2 விஷயம் இந்த விவாதத்தில். ஒன்று வந்து வறுமையை கணக்கிட்டு இருந்தோம், 70 வருஷமாக வந்து வறுமையை கணக்கிட்டு இருந்தோம். இவங்க அந்த வறுமையை கணக்கிடுறதை நிறுத்திட்டாங்க. ஓகே, திட்டக்குழு மூடினதோட நம்ம வறுமை கணக்கீட்டே வந்து நிறுத்திட்டோம். கடைசியாக வந்து ரங்கராஜன் கமிட்டியோட ரிப்போர்ட் படி கிட்டத்தட்ட 1/3 வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க.
ஒரு பங்குக்கு மேலே, 3ல் 1 பங்குக்கு மேலே. 1/3 நம்ம வந்து அஃபிஷியல் பாவர்ட்டி லைன் அரசு நிர்ணயிச்சிருக்கிற அது வந்து ரொம்ப கீழே குறைவானதுன்னு நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்குது. அன்அஃபிஷியலாக நிறைய பாவர்ட்டி லைன்லாம் இருக்குது. வேர்ல்டு பேங்க் இருக்குது, ஆக்ஸ்ஃபார்ம், இவங்கெல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது இன்னும் அதிகமாக இருக்கும். 50% மேலே இருக்குது அவங்க எஸ்டிமேஷன்ஸ்லாம். இப்போ $2 per day அப்படின்னு மாதிரிலாம் அதெல்லாம் வந்து மல்டி பாவர்ட்டி இண்டெக்ஸ் அதெல்லாம் இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ அந்த விவாதமே இல்லை. கல்வி, சுகாதாரம், இப்போ யூபிஏ பீரியடில் என்ன செஞ்சாங்க, இதற்காக தான் வந்து அரசு growth வந்து நேரடியாக மக்களை போய் அந்த பலன் போய் சென்றடையலைங்கிறதுனால ஒரு சில திட்டங்களை கொண்டு வந்தாங்க. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். இது எப்படின்னா அந்த ரைட் பேசிஸ், இட் இஸ் யுவர் ரைட், யுவர் ஃபண்டமெண்டல் ரைட்டு. நான் ஃபெயில் ஆகிட்டேன், என்னுடைய growth வந்து உங்களுக்கு வளர்ச்சி பலன் கொடுக்கல, ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கேரண்டீடு எம்ப்ளாய்மெண்ட் மினிமமாக கொடுக்குறோம். அதே மாதிரி ஃபுட் செக்யூரிட்டி, உணவுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம். வேலைக்கு குறைந்தபட்ச பாதுகாப்பு, உணவுக்கு பாதுகாப்பு, இதெல்லாம் அவங்க செஞ்சாங்க. மெகா ஸ்கீம்ஸு லார்ஜ் ஸ்கேலில் செஞ்சாங்க. அது அவங்களால செய்ய முடிஞ்சதுக்கு காரணம் என்னென்னா வளர்ச்சி விகிதம் இருந்ததுனால டேக்ஸ் ரெவென்யூ கிடச்சிது. டேக்ஸ் ரெவென்யூ கிடச்சதுனால அதை செய்ய முடிஞ்சுது. ஸோ அதுக்கு வளர்ச்சி விகிதம் அடிப்படை. அந்த நம்ம டிபேட் இன்னைக்கு வந்து வெறும் வளர்ச்சி விகிதத்துக்கு மட்டும் குறைச்சிட்டோம், டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி பேசலை. கல்வி, சுகாதாரம், வறுமை ஒழிப்பு, வேலைவாய்ப்பை பற்றி பேசலை. இவங்க 2 கோடி வேலை வாய்ப்பு சொன்னாங்க. இன்றைக்கி ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 1% ஜிடிபி நேரடியாக வந்து 15 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடியது. ஒவ்வொரு வேலை வாய்ப்பும் மறைமுகமாக ஒரு 3 வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடியது. அப்போது கிட்டத்தட்ட 60 லட்சம் வேலை வாய்ப்புகள், 1% ஜிடிபி. ஒரு குடும்பம் வந்து ஒருத்தருடைய வேலை வந்து ஒரு 5 பேர் உள்ள குடும்பத்தை பாதுகாக்கணும்னு வச்சுக்குவோம். அப்போ கிட்டத்தட்ட வந்து 1% ஜிடிபி இவ்வளோ வேலை வாய்ப்புகளை வந்து 3 கோடி ரூபாய், 3 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்க வல்லது. இன்றைக்கி இந்த குறைஞ்சிருக்கிற வளர்ச்சி விகிதத்தை பார்த்தீங்கன்னா 8-9லேருந்து இந்த இது 2% குறைஞ்சிருக்குன்னா கற்பனை பண்ணிக்கங்க, 7% வளர்ச்சி விகிதம் குறைஞ்சிருக்குது. அப்போ அது எவ்வளோ வேலை வாய்ப்பில் 1% 3 கோடி வேலை வாய்ப்பு, 3 கோடி மக்களை பாதிக்குது, நேரடியாக பாதிக்குதுன்னா அது மறைமுகமாக பொருளாதாரத்தை வெவ்வேறு விதமாக பாதிக்கும். அவங்க நுகர்வு குறையும், அவங்க தேவை குறையும், அதற்கேற்ற மாதிரி மற்ற செக்டார்ஸையும் பாதிக்கும். ஒரு குயிக் எஸ்டிமேட், 1% வந்து 3 கோடி மக்களை பாதிக்குது நேரடியாக. அப்படின்னா இந்த 7% கிட்டத்தட்ட 20-21 கோடி மக்களை வந்து பாதிச்சிருக்குது. அப்போ வந்து அவங்களுடைய இதெல்லாம். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி நம்ம 14க்கு அப்புறம் பேசவே இல்லை, வளர்ச்சியை மட்டும்தான் பேசுகிறோம். அந்த வளர்ச்சியும் ஹேங்கிங் இன் தின் ஏர். ஓகே, உங்கள் நேரத்தை எங்களுக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.